ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். அதாவது மக்கள் எல்லோரும் பிறக்கின்றோம், வளர்கின்றோம். நம்மளுடைய ஆசையை நிறைவு செய்து கொள்வதற்காக எத்தனையோ எத்தனிப்புகள், முயற்சிகள், தீவிர முயற்சி, இடைவிடாத முயற்சி, தொய்வு முயற்சி, தாழ்ந்த முயற்சி, அப்பண முயற்சி, இப்படியாக ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு வகையிலே தன்னுடைய முயற்சியில் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இதுக்கு இடையில் அந்த ஆன்மாவானது கழிந்த ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கிடுவதற்காக காலதேவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அந்த காலதேவனுடைய கையில் எல்லாமே இருக்குது. இந்த கிரகங்கள் எல்லாமே காலதேவனுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கி கொண்டிருக்கின்றது. நாம் இந்த யுகம் கலியுகத்திலே நமது வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. 4 யுகங்களிலே இது 4ஆவதான யுகம். இந்த யுகம் முடிவதற்கு இன்னும் எத்தனையோ பல லட்சங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் ஆரம்பம்தான். இந்த ஆரம்பத்திலேயே இவ்வளவு அறிவியல் முன்னேற்றம், மக்கள் மனம் எல்லோரும் சமம் என்ற நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய தன்மை, எல்லோருமே சமம், எல்லோருமே இந்நாட்டு மன்னர்கள் என்ற கணக்கில் இன்றைய நாகரீகம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இது பொதுவாக மனித சுதந்திரத்தை காட்டக்கூடிய தன்மை. நியூ ஏஜ் என்றெல்லாம் இதை சொல்லுவோம். நாகரிக காலம் என்றெல்லாம் இதனை வர்ணித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 1990 முதல் நாகரிக விஞ்ஞானம் வேகமாக முன்னேறி கொண்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக தேடல் வேட்டை என்பது மிகவும் வேகமாக தடபுடலாக நடைபெற்று கொண்டு வந்த காரணத்தினாலே ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விக்கு விடை வேண்டும் என்ற காரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அது கிட்டத்தட்ட முழுமை பெற்று விட்டது போல நாம் உணர்கிறோம் என்றாலும் அது இல்லை. விஞ்ஞானம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் ஒரு சில கேள்விகளுக்கு விடை கிடைக்காமலே போய்கொண்டிருக்கின்றது. அது காலம் கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. கிரகங்கள் காலதேவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. இதன் காரணமாக சில பேருடைய வாழ்க்கையிலே இப்போ பொதுவாக சமுதாயத்தில், எல்லோருடைய சமுதாயத்திலும், ஆங்கிலேயம், தமிழ், இந்தி எல்லாம் அனைத்து சமுதாயத்திலும், உலகத்தினுடைய மக்கள் தொகை அத்தனையிலுமே பொதுவாக ஆண் மூத்தவனாகவும் பெண் இளையவளாகவும் இருந்து வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணையை தேடி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இன்றளவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு இடையிலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச கணக்கின்படி 1980 இருந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள், அதாவது 1 நாள் மூத்தவள், 5 நாள் மூத்தவள், 1 மாதம் மூத்தவள், 2 மாதம் மூத்தவள், இந்த அளவு வரைக்கும் 1980 வந்துச்சு. சமீப காலமாக, அதாவது 2020க்கு பின் அந்த தொடர்பு வித்தியாசம் அதிகபட்சம் 5 வருஷம் வரைக்கும் கூட போய்விட்டது. என்ன 5 வருஷம் மூத்தவா, அதனால் தாலியை கட்டிக்கிட்டேன், இந்த மாதிரியாக 2020க்கு பின்னர் இந்த மாதிரியான சீன்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மனிதர்கள் தங்களுடைய பாவ புண்ணியங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய வகையில், பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் கிரகங்களுடைய செயல்பாடுகள் அமைந்து காணப்படும். இவைகள் அதாவது ஆண்டு முழுவதும் இந்த மாதிரி கிரக இணைப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நாள் இருந்தாலே போதும். இங்கே கிட்டத்தட்ட சராசரியாக 1 மாத கால அளவு சிம்மத்திலே இருக்கின்ற கேதுவோடு சுக்கிரன் இணைந்து விடுகின்றார். அதாவது எல்லாருமே இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் பேர். ஜென்ரலாகவே
ஆதிகாலம் முதலாகவே கூட்டணி என்பது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது ஆண் பெண் கூட்டணி அப்படின்னு இருந்தது போக இப்போ பலவாறான கூட்டணியாகவே இந்த காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒன்றுக்கு பல கூட்டணி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான கூட்டணிகளில் இந்த காலத்திலே அதிலும் சிம்மத்தில் இருந்து வருகின்ற அந்த கேதுவோடு, சிம்மம் என்பது எரிமலையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, மலை சார்ந்த இடங்களை குறிக்கக்கூடியது, நெருப்பு ராசி அப்படின்னு அதை சொல்லுவோம். அதில் கேது பகவான் ஆல்ரெடி இருக்கின்றார். கேதுவின் தன்மை என்ன? அவர் ஒரு மாயக்கிரகம், இருட்டு கிரகம், நிழல் கிரகம். ஒற்றர் கூட்ட தலைவனிலே அவர் 2வது பங்கை வகிக்கக்கூடியவன். ராஜசபை என்ற கணக்கில் சூரியன் ராஜா, சந்திரன் ராணி. ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் படை தளபதி, புதன் இளவரசன், குரு லீகல் அட்வைசர், சுக்கிரன் மந்திரி, சனி ஸ்டோர் கீப்பர், பணியாளர். இப்படி இருக்க ராகு கேதுக்கள் ஒற்றர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒற்றர்கள் என்றால் சிஐடி, நிழல் கிரகம், நிழலாக பின்தொடர்ந்து செல்வார்கள். அதற்கு தகுந்தவாறு, பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு மேலிடத்து உத்தரவுப்படி அந்த ஆக்ஷன் எடுப்பார்கள். அந்த மாதிரியாக விளையாடக் கொண்டிருப்பவர்கள் ராகு கேதுக்கள். அதிலே கேது என்பவரோடு, அந்த கேது என்பவர் சிம்மத்திலே கழிந்த 1.5 ஆண்டு காலமாக வருகின்ற கட்டத்தில் கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் கிட்டத்தட்ட நவம்பர் வரைக்கும் அங்கே இருப்பார் இந்த கேது. 13/11/2026 வரை கேது சிம்மத்தில் தான் இருப்பார். இவர் முன்னோக்கி பயணம் கிடையாது, பின்னோக்கிய பயணம். பின்னோக்கிய பயணம் என்று சொன்னாலே பொதுவாக எல்லா கிரகங்களும் இடமிருந்து வலம், இவங்க மட்டும் வலமிருந்து இடம். இதை எதை குறிக்கின்றது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையிலே பின்னால் இருக்கக்கூடிய, பின்னால் செய்து விட்டு வந்த அப்படின்னு சொன்னால், கழிந்த ஜென்மத்தில் நடைபெற்று வந்த நாம் என்னென்ன பாவ புண்ணியங்களை செய்தோம், 7 பிறவிகளில் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணிட்டு வந்தோம் என்பதை எடுத்து உரைக்கக்கூடியவர் தான் இந்த ராகு கேதுக்கள். அதனால தான் அவங்க பின்னோக்கிய பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நிறைய சில தத்துவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப டைம் ஓடிக்கொண்டிருக்கும். அதனால் நாளிகையை சுருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியாக அவருடைய அந்த நிலைமைகள் இருக்கின்றன. அப்போ ஏற்கனவே பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு பலனை கொடுக்க வந்திருக்கின்ற அந்த கேது, நெருப்பு ராசியிலே ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்ற இந்த கேது. பொதுவாக கேது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்த பின் அதனை வெறுத்து விடக்கூடிய தன்மைக்கு கொண்டு வருவார் இந்த கேது. அதை வெறுத்தாத்தான் ஒரு ஞானம் பிறக்கும், மோட்சம் பிறக்கும் அப்படிங்கிற கணக்கில் அந்த சப்ஜெக்டை வெறுத்து வைக்கக்கூடியவர். வெறுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் செய்வார். அதாவது இன்றைய அளவு ஞானிகள், யோகிகள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வாழ்க்கையிலே எவ்வளவோ இன்ப துன்பங்களையெல்லாம் அனுபவித்து முடித்து கடைசியாகத்தான் அந்த ஞானி, அந்த யோகி அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்க எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிட்டாங்க. முடித்ததனாலே உலக பற்றுகளை வெறுத்து சந்நியாசி கோலம், யோகி குருமார்கள், யோகிகள் என்றெல்லாம் ஆகின்றார், தவசீலர்களாக ஆகின்றார்கள். அது ஆரம்பத்திலே அவங்களுக்கு எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. பிறவியிலேயே யாருமே ஒரு முனிவராக பிறப்பது கிடையாது. வாழுகின்ற வாழ்க்கையிலே எல்லாத்தையும் அடிபட்டு, மிதிபட்டு, தொலிபட்டு, நொந்து நூலாகி, நூடுல்ஸ் ஆகி கடைசியில் வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு பதிலாக அந்த யோகி நிலையை அடைகின்றார்கள், தவத்தை பெறுகின்றார்கள், ஞானி ஆகின்றார்கள். அதற்கு அடிப்படையாக விளங்கக்கூடியவர் இந்த கேது. ஆகையினாலே இந்த கேதுவின் தன்மை பொதுவாக எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய தன்மையை கொடுப்பவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கவும் இதை தான் கொடுக்கின்றான். இதுக்கு அந்த ராகு உதவியாக இருக்கின்றார். ராகு ஆசையை தூண்டுவான், கேது ஆசையை முடிச்சு வச்சிருவான்.
போதண்டா சாமி, இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு முடித்து வைக்கக்கூடியவன் கேது. அப்படிப்பட்ட கேதுவோடு இந்த சுக்கிராச்சாரியார் வந்து இணைகின்றார். ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமான நபர்கள். சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கண் முன்னே காட்சி கொடுப்பது அழகிய இளம் பெண் அப்படின்னு. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் சுக்கிரனை பற்றி கிட்டத்தட்ட 90% பேருக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே சுகபோகம், பஞ்சு மெத்தை, பட்டாடை, பகட்டான வாழ்க்கை, அதாவது 4 வகை சொத்து சுகங்களும் உடைய ஆடம்பரமான லௌகீகமான ஒரு வாழ்க்கை, நல்ல கன்னியர்களோடு சேர்ந்து பழகக்கூடிய தன்மை, காதல் கனிந்து வரக்கூடிய ஒரு யோகம், பெண்களை நன்றாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகத்தை கொடுப்பவன் சுக்கிரன் என்றெல்லாம் எல்லோருக்கும் கிட்டத்தட்ட தெரியும். அப்ப வாழ்க்கையின் ஆரம்பத்தை ருசித்து வைக்கக்கூடிய தன்மை உடையவன் சுக்கிரன். அந்த ஆரம்பத்திலிருந்து எல்லாவற்றையும் முழுக்க நனைந்து அனுபவித்து சொட்ட அதாவது பழுத்த பழமாகி விடக்கூடிய தன்மை கடைசியாக காட்டக்கூடியவன் கேது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? 2 பேரும் ஒன்று கூடுகின்றார்கள். எந்த இடத்தில்? ஒரு தூய்மையான ஒரு நெருப்பு ராசியாக விளங்கக்கூடிய சிம்மத்தில். நெருப்பு என்பது அனலாக இருக்கக்கூடிய தன்மை. இந்த இடத்தில் உயிரை வளர்ப்பவன் அனல். உடம்பு குளிர்ந்து போச்சியா, அங்கே ஜீவன் அத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வயசு ரொம்ப முடிஞ்சு போனவங்களுக்கு அந்த உடலை தொட்டு பார்ப்பாங்க. ஜில்லஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வெப்பமே இல்லை, உடல் சூடுன்னு ஒன்று இருக்கும் அடிப்படையில். அது உள்ளே இயக்கம் ஜீவன் இருந்தால்தான் அந்த சூடு இருக்கும். அந்த சூடு என்பது வெப்பம், அனல். அந்த அனல் என்பது இருந்தால்தான் ஆசை உண்டாகும். அப்படிப்பட்ட இடம்தான் சிம்மம். சிம்மம் என்பது அனைத்தையும் அனுபவிக்க துடிக்கின்ற ஒரு வீடு சிம்மம். எல்லாவற்றையும் தன்னோக்கு ஆளுகையின் கீழ் வர வேண்டும் என்று எண்ணுவது சிம்மம். அதனால தான் சூடு, வெப்பம், அனல் ராசி, நெருப்பு ராசின்னு வச்சான். நெருப்பு ராசி அப்படின்னு சொன்னாலே தேவை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ராசி சிம்மத்திலே இந்த 2 பேரும் ஒன்று கூடுகின்றார்கள். அதுக்கு இந்த வீடு கொடுத்த சூரியன் அப்படிங்கிறவர் இந்த 2, அதாவது சிம்மத்துக்கு 11ஆம் வீட்டில் போயிருக்கிறார். சிம்மம் என்ற வீட்டுக்கு, அவருடைய சொந்த வீட்டுக்கு 11ஆம் இடத்துல போய் இருக்கிறார். இப்படி இருக்கின்ற காரணத்தினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றது. இது ஒரு இரகசிய கூட்டணி. ஏனென்றால் கேது என்பவன் இரகசியமானவன், மாயாவி என்றும் சொல்லலாம், இருட்டுக்கரகம். ஆகையினாலே இரகசிய தொடர்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இரகசிய கூட்டணி. இந்த இரகசிய கூட்டணி எந்த நாளில் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால், பராபவ வருஷம் ஆனி மாதம் 21ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 5/7/2026 ஆஃப்டர் மிட்நைட், அதாவது பின்னிரவு 4:14 அளவில். எல்லோருக்கும் கொஞ்சம் புரிகிறாப்பில் சொல்லணும்னு சொன்னால், இது ஜோதிட கணக்கில் சொல்லிட்டேன், பொதுமக்கள் பாசையில் எல்லாருக்கும் புரிகிறாப்பில் சொன்னால் 6/7/2026 அதிகாலை 4:14 அளவில் இந்த கேதுவோடு, சிம்மத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற கேதுவோடு சுக்கிரன் வந்து இணைந்து கொள்கின்றார். அந்த சிம்மத்தில் இருவரும் ஒருமையாக அங்கே பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பந்தம். இது எந்த காலம் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் 2/8/2026 காலை 6:40 வரையில், இந்த காலகட்டம் வரையிலும் இவர்களுடைய கூட்டணி என்ன செய்ய போகின்றது? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இதெல்லாம் 12 ராசிகளுக்கும்
ஒரே வீடியோவாக பதிவு செய்கிறேன். இந்த பதிவு இப்போ 15 நிமிடத்திலிருந்து தொடங்குது. மேசராசிக்கு, மேசராசியை பொறுத்தமட்டில் 7க்கும் உடையவனாக வருகின்ற இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல போய் அமர்கின்றார். பொதுவாக 7க்குடையவன் 5ஆம் இடத்திலே அமர்ந்தால் அந்த மனைவி சம்பந்தப்பட்ட வகையில் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாகும். மனைவி ஏதோ டிமாண்ட் பண்ணுவா அப்படின்னு அர்த்தம். மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற வாழ்க்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் டைவர்ஸுக்கு போகக்கூடிய நிலைமை, இந்த மாதிரியான சூழல் உருவாகும். ஆகையினாலே அமைதி காத்தல் நல்லது. எப்பயுமே குடும்பம் உடைவது அப்படிங்கிறது பெரிய விஷயமாக போயிடும். சாதாரண ஒரு உப்புக்கல் விஷயத்துக்கு குடும்பத்தையே உடைக்கக்கூடிய அளவுக்கு போயிடக்கூடாது. 2-7க்கு அதிபனாக வரக்கூடிய அந்த சுக்கிரன் அவர் 5ஆம் இடத்துல போய் பகை பெற்று கேதுவோடு சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால இந்த சுக்கிரனின் வீரியம் குறையும். ஆகையினாலே கொஞ்சம் அமைதி காத்து விட்டால் குடும்பம் உருப்படும். தனம் வந்து சேர வேண்டிய தனம் நிலை வந்து தடை ஆவது தடுக்கப்படும். 2க்குரியவன் 5ஆம் இடத்துல இருந்தால் தனக்கு தேவையான நேரத்தில் பணம் கிடைக்காது. உங்கள் பணம் தான் யார்கிட்டையோ கொடுத்து வச்சுருப்பீங்க. நீங்கள் போய் கேட்குற நேரத்தில் அவர் இந்நேரம் பணம் என்கிட்ட இல்லைப்பா, அது இன்னொரு இடத்துல இருக்குது, எடுத்து வர்றதுக்கு நாளைக்கு முடியாது, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தான் எடுக்க முடியும்ன்றார். அப்போ வேறு வழியில் அவர் உண்மையிலேயே தான் சொல்கிறார். ஆகையினால் நீங்கள் அந்த இடத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதே போல தான் உங்களுடைய பணம் இருக்கும், உங்களுடைய சாப்பாடு இருக்கும், நீங்கள் அந்த நேரத்தில் போய் சாப்பிட முடியாது. உங்களுடைய வாக்கு, நீங்கள் எந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் அதை விட்டு விடுவீர்கள், வேறு சப்ஜெக்டுக்கு போயிடுவீங்க. அதனாலே அந்த வரவுகள் பாதிக்கப்படும். குடும்பத்தில் பல பல பிரச்சனைகளை கொண்டு வரும். என்றாலும் 5இல் கேது என்ற கிரகம் சுக்கிரனை அடக்கி ஆள்கின்ற காரணத்தினால அவைகள் குடும்பம் உடையாமல் அதே கேது பார்த்து கொள்வார். இந்த கேது இதுவரைக்கும் இல்லாத செயல், இதுவரைக்கும் இல்லாத செயல்னா அவர் வேறு வகையில் இருக்கும் பொழுது பலவாறாக குடும்பத்துகளில் குழம்பத்தை உண்டு பண்ணிட்டார். இந்த சுக்கிரன் வந்து சேரும் பொழுது சுக்கிரனை அடக்கி ஆளக்கூடிய வகையில் அந்த கேது இயக்கம் இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் அந்த பிரிவுகள் வராமல் தடுக்கப்படும். அந்த வாரா கடன்கள் வசூலாகும் அப்படிங்கிற யோகம். 2 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. சரக்கை கொடுத்தாச்சு, பணம் இந்த அந்தான்னு சொல்கிறா, வரமாட்டக்கு. அது வாரா கடனாக போயிருமோ அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் கட்டத்தில் இந்த சுக்கிரன் அந்த கேதுவோடு இணைந்து விட்ட பின் அந்த வாராக்கடன் வசூலாகக்கூடிய ஒரு யோகம். பிரிந்து போக வேண்டிய மனைவி மனம் திருந்தி மீண்டும் உங்களிடமே வந்து விடுவாள். இந்த மாதிரியான ஒரு யோகத்தை இந்த இணைவு ஏற்படுத்தும், இந்த கூட்டணி ஏற்படுத்தும். நண்பர்கள் இந்த வகையில் சில பேர் ஏற்கனவே கலண்டு போயிருப்பாங்க, மீண்டும் திரும்பி உங்களை நாடி வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு யோகம். அதே போல் அந்த பங்காளிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கூட்டு தொழில் செய்து வருகின்றவர்களுடைய பங்காளிகள், பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்ட்னர்ஸ் பிரியக்கூடிய நிலைமை சில பேருக்கு ஏற்கனவே பிரிஞ்சு உடஞ்சிருக்கும். இவைகளெல்லாம் திரும்ப மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். இது போக மனைவி என்ற வகையிலே இன்னொரு பெண் தொடர்பு ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது. இது போக 3ஆம் தாரமாக ஒரு பெண்ணின் தொடர்பை வலுக்கக்கூடிய கட்டம் வந்து சேருகின்றது. இது உங்கள் வயதை விட மூத்த பெண்ணாக இருப்பாள். அழகுன்னா அப்படி ஒரு அழகு, அப்படிப்பட்ட ஒரு மங்கை. அதே சமயம் வயசானவான்னே தெரியாது, உங்களை விட 10 வயசு கம்மி போல தெரியும். ஆனாலும் உங்களை விட 1 வயதாவது மூத்து இருப்பான். அவ்வளவு கட்டுடல் உடைய ஒரு மங்கையாக 3ஆம் தாரமாக தேடி வருகின்றாள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இது மேசராசிக்காரர்களுக்கு
கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த மூத்த பெண் தொடர்பு இதெல்லாம் பூர்வகர்ம வினையினால தான் வருது. கழிந்த ஜென்மத்தில் நீங்கள் விட்டுட்டு வந்த அந்த பெண்ணு தான் திரும்ப மீண்டும் உங்களை தேடி வாரா. ஒரு சிலருக்கு ஜாதக அமைப்பில் அவளால் யோகமும் உண்டாகக்கூடியதாக இருக்கும். ஒரு அரசாங்க தொடர்பு, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய தன்மை, இப்படியெல்லாம் கூட அந்த பெண்ணால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் என்ற கணக்கிலே அது காணப்படுகின்றது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசி நாயகனே இந்த சுக்கிரன் தான். அதோடு மட்டுமல்ல, 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனும் அவர் தான். 1ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் என்ற கணக்கிலே உங்களுடைய சுக்கிரன் கேது கூட்டணி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட வயது மூத்த பெண்கள், அதே போல் கணவனை இழந்த பெண்கள், உங்களுக்கு மிகுந்த ஒரு அதாவது சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கட்டம். இதில் ரீமேரேஜ் பண்ண வேண்டிய இருக்கக்கூடியவர்கள் ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி, அந்த திருமணம் ஏற்பட்டு அது தோல்வியிலே முடிந்து டைவர்ஸ் ஆனவர்கள், அப்போ மறுமணத்தை நோக்கி காத்திருக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த கேது சுக்கிரன் கூட்டணி என்பது கட்டாயமாக ஒரு திருமணத்தை உண்டாக்கி கொடுக்கும். கட்டாயமாக இந்த இடத்தில் இன்னும் மறுபடியும் பதிவு செய்கிறேன். ஆண் மகனுக்கு ரொம்ப வயது மூத்த அப்படிங்கிற, அதாவது 2 வயசு 3 வயசு கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாகத்தான் இங்கே திருமணம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாகும். பெண்களை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட வயது 1 வயது 2 வயது இளம் பையனை திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொண்டு வரும். அதுதான் வித்தியாசமான முறை. இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கட்டம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதிலேயே இருக்கும். திருமண வாழ்க்கை என்பது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சில பேருக்கெல்லாம் சொல்லுவேன். இந்த குழந்தைக்கு திருமணம் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் நடக்கும் அப்படின்னு பொதுவாக இது ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, சில ஜாதகங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மன வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலே இந்த காலகட்டத்தில் அது இந்த மாதிரியான வயது மூத்த அப்படிங்கிற கட்டம் வரும். அதாவது ரீமேரேஜுக்கு மட்டுமல்ல, சாதாரணமாக திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட 1 நாள் 5 நாள் 10 நாள் வயது மூத்த பெண்ணாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். நிறைய பேருக்கு மறுமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலத்தில் கட்டாயம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். சில பேருக்கு அவசரமாக திருமணமே முடிஞ்சிருந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும், ஒப்பந்தம் ஏற்பட்டுவிடும். சில பேருக்கு அவங்களுக்குள்ளே காதல் வசனங்கள் பேசி தாங்களுக்குள்ளவே ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது போக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு புதையல் சம்பந்தப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் 4ஆம் வீடு என்பது அந்த மண்ணை குறிக்கக்கூடிய இடமும் கூட. நிலபுலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். தாய் சுகம், கல்வி, நிலபுலன்கள், வண்டி, வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இடங்கள், நிலங்கள் அப்படிங்கிற கட்டம் வரும். ஆக இந்த வகையிலே புதையல் கொப்பான யோகங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்திற்கு உறையவன் அப்படிங்கிற காரணத்தினாலே, கேதுவோடு சேர்ந்ததனாலே கடன் காட்சிகள் அடைபடும், நோய்கள் குறையும். கேது சிம்மத்தில் சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் இதே கூட்டணி வேறு இடத்துல கூட்டணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நோய்களை கூட்டி விட்டு, இது நெருப்பு ராசியிலே கூட்டணி ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வந்திருக்கின்ற நோய்களை குறைத்து முறித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை எல்லாம் செய்யும். அதே போல் வயது மூத்தவர்கள் தொடர்பு, இது ஆண்களே சொல்கிறேன். வயது மூத்தவர்களுடைய தொடர்பு, பரிந்துரை, ஆலோசனைகள், ஆசீர்வாதங்கள் இவைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு ஞானிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, குருமார்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவர்களால் நல்ல ஆசீர்கள் கிடைக்கப்பெற்று
வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கட்டம். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகளில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை ஒன்றாக இருக்கும், கிடைச்சிருக்கிறது வேறொரு வாய்ப்பாக இருக்கும். அதாவது எம்ஏ பிஎட் படிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு வேலையாக சில பேருக்கு திடீரென்று அமைந்துவிடும். அப்படிப்பட்ட யோகம் இருக்கின்றது. தாய் நலம் இதுவரையிலும் ரொம்ப ரொம்ப உங்களை வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருந்துச்சு. சுக்கிரன் சேர்ந்த உடனே தாய் படுத்த படுக்கையிலேருந்து எந்திரிச்சிருவான். என்னமோ ஆயிருமோ அப்படின்னு பயந்து கொண்டிருந்த உங்களுக்கு அது திடீர்ந்து எழுந்து உட்கார்ந்துருவா, ஆரோக்கியம் பெறுவாள். அதே வண்டி வாகனங்களில் இருந்த குறைபாடுகள் விலகும். 4ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது இருந்துக்கிட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இவர் கதாநாயகன் உங்கள் ராசி நாயகன் சேர்ந்த உடனே அது கொஞ்சம் மாற்றங்கள், வண்டிகளிலே ஏற்பட்ட பழுதுகள் விலக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு நல்லபடியாக ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான கட்டம். கடன் சத்துரு நோய் முடிவுக்கு வரும். அதுக்கு ஒரு தீர்மானம் வரணும் இல்லையா? இது எப்பத்தான் தீரப்போகுதோன்னு அங்கலாய்த்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு முடிவுக்கு வந்துவிடும். பல வகையிலும் உங்களுக்கு இந்த சுக்கிரன் கேது இணைவு சாதகமாக விளங்கும். அடுத்தபடியாக மிதுன ராசி. பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கழிந்த 5 வருஷமாக இருந்து வந்த மனப்புழுக்கம், மனச்சஞ்சலம், குடைச்சல் இவைகள்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் சரி செய்யப்பட்டு ஒரு நிலையான ஒரு சுகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பை நோக்கி போய்கொண்டிருக்கின்றீர்கள். இதுக்கு முழுமையான காரணம் சனி தசமஸ்தானத்துக்கு வந்துட்டார். ஜென்மத்தில் இருந்து வந்த குரு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். இது ஒரு அதிர்ஷ்டகரமான போக்கு அப்படின்னே வச்சுக்கிடலாம். இந்த கட்டத்தில் தான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிய சுக்கிரன், 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியத்தை குறிக்கும், பிள்ளைகளை குறிக்கும், குலதெய்வத்தை குறிக்கும், உங்களுடைய மதியூகம் ராஜதந்திரத்தை குறிக்கும், மந்திர யந்திரங்களை குறிக்கும். இப்படிப்பட்ட 5ஆம் வீடு கழிந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை எடுத்துரைக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் தான் சுக்கிரன். இதோடு மட்டுமல்ல, அவருடைய தன்மை காமத்தை எதிர்கொள்ளுதல், காமத்தை வளர்த்தல், காம சுகத்தை அனுபவிக்க வைத்தல், இப்படியெல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சேர்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு என்பது தைரியம், வீரியம், பராக்கிரமம், அதே போல் குறுகிய பயணங்கள், நட்பு, வெளிவட்டார நட்பு வழக்கங்கள், அது வெளிவட்டாரத்தில் அனுபவிக்கக்கூடிய காம சுகங்கள், இவைகளெல்லாம் இந்த 3ஆம் வீடு குறிக்கும். இந்த வீட்டில் சேர்ந்ததனால உங்களுடைய அது கேதுவோடு சம்பந்தப்படுறார். 3ஆம் இடத்துல கேது இருந்தால் அது யோகம். சுக்கிரன் இப்போ இணைந்து கொண்டு விட்ட காரணத்தினால அந்த அலாதியான ஒரு பெண் தொடர்பை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய கட்டத்தை கொடுக்கும். அலாதியான அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பெண் வித்தியாசமான பெண்ணாக இருப்பாள். அப்படிப்பட்ட தன்மையிலே உங்களுடைய மனம் ஓடும். உங்களுடைய நோக்கம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு கொடுக்கும். ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது இப்போ நீங்கள் அதை அடையக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு சேர்க்கும். 3ஆம் இடத்துல உள்ள கேது தான் அங்கே பலம் அப்படின்னு அர்த்தம். அவர் சுக்கிரனோடு இணைந்த பொழுது சுக்கிரனுடைய பலத்தை வாங்கி உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுவார். அதனால் 1 வருஷமாக முயற்சி செய்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த இணைவின் மூலமாக அந்த துணைவி கிடைக்கப் பெறுவாள். மனைவி அல்லே துணைவி. துணைவி கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பை கொண்டு சேர்க்கின்றது. அதிலும் குறிப்பாக கணவனை இழந்த பெண்ணாக இருப்பாள். இதுதான் இங்கே வித்தியாசத்தை கொடுக்கின்றது. இது போக உங்களுடைய பிள்ளைகள் கணக்குன்னு வருது. பிள்ளைகள் உங்களுக்கு மீறி உங்கள் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அந்த நிலைமை, ஒரு தாக்கத்தை உண்டு செய்யக்கூடிய தன்மை உருவாகின்றது. கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இங்கே உங்களுடைய நேரடி கண்காணிப்பு இருந்தால்தான்
குழந்தை உங்கள் பக்கமாக வருவாங்க. அல்லாத பட்சத்தில் அவர்கள் வேறு ஒரு தன்மை தாக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று நீங்கள் சொன்னும் போது அவங்க வேறு வகையை தேடக்கூடிய கட்டமாக விளங்கும். சில பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும். அந்த 3ஆம் இடத்துல உள்ள கேதுவின் வலிமை 5ஆம் இடத்தினுடைய சேரும் பொழுது 5ஆம் இடத்து பலனை ரெஃப்ளெக்ட் பண்ணி கொடுப்பார். ஆக பிள்ளை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த குறையை நீக்கி வைப்பார் இந்த சுக்கிரன் கேது இணைவு. இந்த மாதிரியாக விளங்கும். இது போக குலதெய்வத்தினுடைய பாக்கி சாக்கிகளை எல்லாம் இந்த காலகட்டத்திலே நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டாயம் வரும். குடும்பத்திலே உள்ளவர்கள் பெரியவர்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. இந்த ஞாபகப்படுத்துவதன் மூலமாக அந்த நேர்த்திக்கடனை எல்லாம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகும். அதை செலுத்திய பின் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வாழ்க்கையில் சஞ்சலம் மறையும், குதூகலம் உண்டாக கொடுக்கும். இது போக வாழ்க்கையில் உங்கள் எதிர்பாராத திருப்பமாக தொலைதூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். அந்த செய்தி மூலமாக உங்களுடைய பழைய கணக்கு வழக்குகளெல்லாம் சரி செய்யப்பட்டு ஒரு பெரிய பொருளாதார மேம்பாட்டை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். இது மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு கூற்று. அதே சமயத்தில் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு பணிச்சுமை வெகுவாகவே குறைந்து விடும். 4 விதமான சுகங்களும் அனுபவிக்க போறீங்க. கிட்டத்தட்ட வாழ்க்கையிலே திடீர் திருப்பம், நல்ல திருப்பம் உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் உதயமாகின்றது. குழந்தைகள் வித்தியாசமான முறையிலே ஜெயித்து காட்டுவார்கள். இதுவரைக்கும் அந்த ஜெயம் என்பது பக்கத்தில் இல்லாமல் இருந்தது. திரும்ப சொல்லப்போனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கே கல்யாணம் கழித்து வச்சு இன்னும் பிள்ளை பிறக்கலை, நான் தாத்தாவாக முடியலேன்னு ஏங்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேறொரு வித்தியாசமான மருத்துவ முறையிலேயோ அல்லங்கில் ஒரு குருவின் ஆசையின் மூலமாகவோ அழகான குழந்தை பிறப்பதற்குண்டான கருத்தரிக்கும் என்ற செய்தி கிடைக்கும். நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கின்றது. தாத்தாவாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ப்ரமோஷன் என்ற நிலை உருவாகின்றது. இவைகளெல்லாம் இந்த திடீர் சேர்க்கை ரகசிய கூட்டணி மூலமாக உங்களுக்கு அமையப் போகின்றது. அடுத்தபடியாக கடகராசிக்காரர்கள். கடகராசியில் பிறந்தவங்க இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 5 வருட போராட்டம் கடும் போராட்டமாக இருந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு முதல் 5 வருடம் 2006 பிறக்கின்ற வரைக்கும் பல போராட்டங்களை சந்தித்து முடிச்சாச்சு. சில பேர் தோல்வி மேல் தோல்வி ஏற்பட்டு இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு சோதனைகள் வேதனைகள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. ஸ்ரீமான் ராமச்சந்திரமூர்த்தி வனத்தில் பட்ட பாடு போல ராமாயண காவியத்தில் படிக்கிறவங்களுக்கு கண்ணீர் வராமல் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர் தான் ஸ்ரீராமன். அவர் பட்ட பாடுகளையெல்லாம் நாம் மனுஷங்க இன்னும் படலை. அந்த அளவுக்கு அவங்க வேதனைப்பட்டாங்க. ராமர் காட்டுக்கு போனார்னு சௌரியமாக ஈஸியாக சொல்லியிருக்கோம். காட்டில் போய் சௌரியமாக இருக்க முடியுமா? அந்த மாதிரியான சோதனை கட்டங்களெல்லாம் கடகராசியிலே பிறந்தவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு கட்டத்தில் அனுபவிப்பாங்க. அதுதான் கணக்கு. அது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருடைய ராசிகளுக்கும் ராசிக்காரர்களுக்கும், அதாவது கடகராசியிலே பிறந்தவர்கள் எல்லாம் எந்தெந்த வயதில் நீங்கள் இருக்கிறீங்களோ தெரியாது. பட்சே வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பலமான ஒரு அந்த சோதனைகளை எல்லாம் கடக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகிறது. கடகம் அப்படின்னாலே பலத்த நடை, வேசையர் கமனம், நவதானிய புஷ்டியும், தந்தை சொல் கேளாமையும், குரு விசுவாசம், கண்காணா விடத்தில் கொஞ்ச நாள் கஷ்டம், பின் சுகம் பெறக்கூடிய லக்னம் கடகம். அப்படி வரும் வரிசையாக. இதெல்லாம் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறோம். இதெல்லாம் விரிவாக சொன்னோம்னா 2 நாளைக்கு பேசிக்கிட்டு இருக்கலாம். கிட்டத்தட்ட 20 மணி நேரம் 24 மணி நேரம் இதுக்கு தனிமையாகவே பேசலாம். கடகத்துக்கு அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சுக்கிரனானவர் 4ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர், 11ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர், 4க்கும் 11க்கும் அதிபதி.
4ஆம் வீடு என்பது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற வீடு, அதே சமயத்தில் தாய் சுகம் கல்வியை குறிக்கக்கூடிய வீடு. இந்த 11ஆம் வீடு என்பது கடகத்திலே பிறந்த உங்களுக்கு பாதகாதிபதி என்ற வீடாகும், லாப வீடாகும். லாபம் என்பதை விட பாதகம் என்பது அதிகமாக சரராசி இல்லையா? ஆக 4-11 சுக்கிரன் கேதுவோடு இணைந்தால் ஆதிபத்திய தோஷம் விலகிருச்சு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய அம்மாவுக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள் பாதியாக குறைஞ்சிருக்கும். அதே போல் வீட்டில் இருக்கின்ற குறைகள் நிச்சயமாக விலகும். நல்ல வீடு கிடைக்கக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு சொந்தமாக வீடு வாங்கி போடக்கூடிய இடத்திற்கு அட்வான்ஸ் போடக்கூடிய தன்மை கிடைச்சிடும் இந்த காலகட்டத்துக்குள்ள. 3, 6, 8, 12 கூடையவர்கள் தசை நடக்காமல் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திற்கு 3, 6, 8, 12 கூடையவர்கள் தசை நடக்காமல் இருந்தால் கட்டாயம் ஒரு இடமாவது விலைக்கு வாங்கி போடக்கூடிய யோகம் உண்டாகும். அதிலும் குறிப்பாக பாழடைந்த இடம் அப்படின்னு தான் உங்களுக்கு கிடைக்கும். இடம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும், அதெல்லாம் ஒரு தரிசு நிலமாக அதை பண்படுத்துறதுக்கே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஆயிரும். சாதாரண நிலையில் சொன்னான். ஒரு சில இடங்களுக்கெல்லாம் பெரிய இடமா இருந்துச்சுன்னா 5 லட்சம் ஆகும் அதை சீர்படுத்துவதற்கு. இப்படிப்பட்ட இடம்தான் சொற்ப விலைக்கு உங்களுக்கு கிடைக்க வைப்பார் இந்த கூட்டணி. சுக்கிரன் கேதுவோடு இணைகின்ற கூட்டணியானது அப்படி கிடைக்க வைக்கும். இன்னும் சில பேருக்கு ஜாதகத்தில் உச்சக்கரகத்தின் தசை நடக்குமேயானால் நல்ல வீடாகவே அமைஞ்சிடும். வீடாகவே அமைந்துவிடும், பங்களாவாகவே அமைந்துவிடும். அது கிரகத்தின் சாரத்தை பொறுத்திருக்கின்றது. தாய் நலம் பெறுவாள், வீடு வாசல் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும், கல்வியில் இருந்த சுணக்கம் விலகும், நல்ல கல்லூரி படிப்பு தொடரும், போட்டித் தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வரக்கூடிய வாய்ப்பு. அந்த வாகன சுகம் இல்லாதவர்களுக்கு புதிய வாகனம் வாங்குவீங்க. அந்த யோகம் அருமையாக இருக்கின்றது. லாபாதிபதியாகிய அதாவது பாதகாதிபதியாகிய சுக்கிரன் உங்களுக்கு ஜென்மத்துக்கு 2ஆம் இடத்துல போய் சேருகின்ற காரணத்தினால இந்த பாதகங்களெல்லாம் விலகி குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்கின்றது. சில பேருக்கு காதலிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இதுவரைக்கும் யாரையுமே காதலிக்கல சாமி அப்படிங்கிறவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல காதல் உருவாகும். இந்த இடத்தில் வயது மூத்த அப்படின்னு வராது. ஏனென்றால் ஏற்கனவே ஆதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கிரன் தான் கேதுவோட இணைகிறார். ஆக்கையினாலே இங்கு நிலைமை மாறிவிடும். ஆதிபத்திய தோஷத்தோடு இருந்தால் தான் அந்த மூத்த பெண் தொடர்பு. இங்கே அப்படி அல்ல. தோஷம் பெற்ற சுக்கிரன் ஒரு கேதுவோடு இணையும் பொழுது அவருடைய தோஷம் அங்கே அமுக்கி வைக்கப்பட்டு விடுகின்ற காரணத்தினால நல்ல பெண், அழகான லயமான பெண் ரதி போல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் அருமையாக இருக்கின்றது. பாதகங்கள் விலகுகின்றது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரன் சகோதரி இருந்தால் அவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை தேடி வரும் சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பமாக அமைகின்றது. உங்களை பொறுத்தமட்டில் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும். குறிப்பாக வீடு நிலப்புலன்கள் கட்டாயம் சேரக்கூடிய யோகம். இதுக்கு இந்த இடத்தில் மறுபடியும் இந்த இடத்தில் வயது மூத்த பெண் அல்லங்கில் கணவனை இழந்த பெண் மூலமாக இந்த மாதிரியான சொத்து வாங்குவீங்க. குறிப்பாக அவங்ககிட்ட இருந்தால் விலைக்கே வாங்க முடியும். அந்த மாதிரியாக அமையும். அல்லங்கில் மனைவியை இழந்த ஆண்மகன்கிட்ட அந்த சொத்து வாங்குவீங்க. நீங்கள் சொத்து வாங்குறீங்கன்னா அவருக்கு ஒன்று மனைவி இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா கணவன் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் நீங்கள் சொத்தே வாங்க முடியும். ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா கூட அந்த ஓனருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அது விசாரிக்க முடியாது. விசாரித்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும்.
இப்படிப்பட்ட சூழல், அல்லது அந்த இடத்தில் அந்த மேனேஜர், உங்களுக்கு அந்த பொறுப்பு மேனேஜர் வந்து அவருக்கு அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும். ஆக எப்படியோ யாரோ உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்டவங்க தான் இந்த இடத்தில் இடம், நிலபுலம், வீடு, வாகனம், வண்டி இவைகளெல்லாம் வழங்குவாங்க. அவங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகம் அமைந்திருக்கின்றது. அவங்க கைராசிக்காரர்களாகவும் இருப்பாங்க. அந்த யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. இது போக காதல் கனிந்து வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு காத்திருக்கின்றது. அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரன் நல்லவன் அல்ல. ஏற்கனவே சிம்மத்தில் பிறந்தவங்க 2023 டிசம்பர்லேருந்தே வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றம் நடந்து கொண்டு இருக்கின்றது. எண்ணியது ஒன்று, நடப்பது ஒன்றாக ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இதுக்கிடையில் அப்பப்போ சில சுகங்களும் உண்டு. எதிர்பார்க்காத தருணத்திலே நல்ல சுகங்களும் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து போய்கொண்டிருந்தது. இப்போ இந்த சுக்கிரன் உங்களுடைய வீட்டில் தான் வந்து செட்டில் ஆகிறார். ஏற்கனவே உங்கள் வீட்டில் தான் கேது நர்த்தனம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். இந்த நர்த்தனம் ஆடிக்கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்துல சனி வந்து புகுந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அவர் இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அட்டமத்து சனியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டம் இது. இந்த தருணத்திலே உங்கள் ராசியிலே ஆல்ரெடி இருக்கின்ற இந்த கேதுவோடு வாழ்க்கையை கிட்டத்தட்ட வெறுக்க வச்சிருப்பார் இந்த கேது. அந்த கட்டத்தில் தான் இந்த சுக்கிரன் வந்து இணைகின்றார். ரகசிய கூட்டணி, ரகசிய ஒப்பந்தம் போட்டு சேர்றாங்க. சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க? இந்த சுக்கிரன் உங்களுக்கு 3-10க்கு உடையவர். 3 என்பது வந்து தைரியம், வீரியம், பராக்கிரமம், அதே போல் குறுகிய பயணங்கள், ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய தன்மை, அதாவது தைரியமாக எடுக்கக்கூடிய முயற்சி, அதாவது தைரிய, வீரிய, பராக்கிரமம்னு சொல்கிறது. இளைய சகோதரம். இது போக அந்த இளைய சகோதரத்து சம்பந்தப்பட்ட வர்க்கம் அவைகளையும் குறிக்கும். உங்களுடைய கள ஒழுக்கத்தையும் குறிக்கும். இது போக 10ஆம் வீடு என்பது ஜீவிதம். 10ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் சுக்கிரன், 10ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரன் சுக்கிரன் என்ற காரணத்தினாலே கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கிரன். அவர் அப்பப்போ ஒவ்வொரு வீடுகளில் போகும்போது சில தீங்குகளையும் சில நல்லவைகளையும் கொடுத்து கொண்டு வந்தார். இப்போ கேதுவோடு இணைந்து உங்கள் வீட்டில் செட் ஆகிறதுனால இவருக்கு வலிமை அதிகம் ஆகின்றது. ஆகையினாலே துணிச்சல் கூடும், தைரியம் பிறக்கும். இது வரைக்கும் யாருக்கோ பயந்து பயந்து நடந்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிருவீங்க. இப்போ துணிந்து செயல்படக்கூடிய ஒரு கட்டம், சிரித்து எழுத்தக்கூடிய ஒரு கட்டமாக விளங்கும். இளைய சகோதரம் அது உங்களுக்கு சப்போர்ட்டாக விளங்குவாங்க. இளைய சகோதரியோ இளைய சகோதரனோ உங்களுக்கு இப்பொழுது சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆக தம்பியுடையோன் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பி இருக்கிறவன் படைக்கு அஞ்ச மாட்டானோ. இதுக்கு அர்த்தம் வந்து வேற வேற பெரிய அர்த்தங்கள்லாம் இருக்குது. இப்போ சாதாரண மக்கள் பேசக்கூடிய பழமொழி அர்த்தத்தை வச்சு சொல்கிறேன். தம்பியுடையோன் படைக்கு அஞ்சான் அப்படின்னு உங்கள் தம்பி உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக விளங்குவாங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பயப்படாத பேர்வழி, சிம்மத்தில் பிறந்ததுனால பயப்படாத பேர்வழி. இப்படிப்பட்ட தன்மையில் உள்ளவர்களுக்கு இந்த சுக்கிரன் கேது இணைவு முதல்ல முயற்சி வெற்றி அடையும். உங்களுக்கு அதாவது பயந்து கொண்டிருந்தால் காரியம் ஆகாது. துணிந்து இறங்கிவிட்டால் அந்த காரியம் வெற்றியாகும். பயந்தவனுக்கு எப்பயுமே தோல்விதான். துணிந்தவனுக்கு துக்கம் பஞ்சு, அதாவது துணிந்தவனுக்கு துக்கம் வெளியேறிவிடும். துக்கம் தங்காது, துக்கம் வெளியேறி போய்விடும். ஆகையினாலே மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் நிலவும், கள ஒழுக்கம் நிறையா அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். எடுத்த முயற்சி காரியம் பல கோடி வெற்றியை தரும். ஜீவித ஸ்தானாதிபதி ஆகிய சுக்கிரன் கேதுவோடு இணைந்து ஜென்மத்திலே இருக்கின்ற காரணத்தினால தொழில் துறையிலே
உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு நல்ல வெற்றி பெறும். போட்டியாளர்கள் புறமிதுகிட்டு ஓடக்கூடிய காலகட்டம். அதே போல 10 என்பது ஜீவிதம் அப்படின்னு சொன்னேன். பலவிதமான வேலைகளையும் செய்து கொடுக்கக்கூடிய யோகம். இந்த யோகத்தின் தன்மையினால் வியாபாரம் பெருக்கெடுக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்கள் விலகும். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் படுத்துருவாங்க. இதுவரைக்கும் உங்களை படுத்துனாங்க, இப்போ அவங்க படுத்துருவாங்க. பாடாய் படுத்துனவங்க எல்லாம் இப்போ படுக்கக்கூடிய கட்டம். இதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய துணிச்சல். இந்த துணிச்சல் ஏற்கனவே காட்டியிருந்தீங்கன்னா புறமுதுகிட்டு ஓடி இருப்பாங்க. கொஞ்சம் அடக்கி வாசிச்சிங்க, இப்போ துணிஞ்சிட்டீங்க, அவங்க படுத்துட்டாங்க. இவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. இது போக 3-10க்கு உடையவன் என்ற காரணத்தினால, அது 1ஆம் இடத்துல சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால, ஒரு அதிகாரியின் மகள் அல்லங்கில் ஒரு மந்திரியின் மகள் அல்லங்கில் ஒரு பெரிய தொழில் அதிபதியினுடைய மகள் உங்களை காதலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். இது உண்மையான காதல், ஜெயிக்கக்கூடிய காதல், வளம் பெறக்கூடிய காதல். திரும்ப சொல்லப்போனால் 12 ராசிகள்லேயே சிம்ம ராசிக்குத்தான் இந்த சுக்கிரன் கேது இணைவு மிகப்பெரிய ஆனந்தத்தையும் சொர்க்கத்தையும் கொடுக்கப் போகின்றது. இதுவரையிலும் கேதுவை மட்டும் சமாளித்து கொண்டு வந்தவர்களுக்கு சுக்கிரன் இணைந்ததனால திடீர் சுகம் கிடைக்கும். தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் தட்டழிந்து தடைப்பட்டு போயிருந்த தாம்பத்தியம் மீண்டும் கிடைக்கும். சுகம் பெருகும். ஆனந்தமயமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டாகின்றது. இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டம். ஏற்கனவே திருமணமாகி இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் நிறைய பொன் பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொண்டு வந்து சேர்க்கும். தொழில் வியாபாரத்தின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் இங்கே இல்லை. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வெற்றி, அதனால் வரக்கூடிய வருமானம், அந்த லாபமே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை வழங்கும். ஆனந்தமயமான வாழ்க்கை வாழ இதுவே அடிப்படை வாழ்க்கை தருணத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும். மேலும் புதியவர்கள் வருகை உங்களை ஆனந்த கூத்தாட வைக்கும். குறிப்பாக அந்த 10ஆம் வீடு என்பது மிகுந்த வலுவாக காணப்படுகின்றது. அதனாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை எதிரிகள் கண்காணிக்க முடியாத கட்டமாக போயிடும். ஆக உங்களுக்கு உங்கள் தொழில் வியாபாரத்தின் மூலமாக பல கோடி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு காத்திருக்கின்றது. சில பேருக்கு அதிர்ஷ்ட தேவதை கூடவே இருக்கக்கூடிய ஒரு யோகமாக விளங்கும். அடுத்து கன்னி ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் 2-9க்கு அதிபன். அதே சமயத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவர் நீசம் அடைவார். உங்களுக்கு உண்டான பாக்கியாதிபதி உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார்னா அவர் நீசம் பெறுவார். பட்சே இப்போ உங்கள் வீட்டுக்கு வரல, உங்கள் பக்கத்து 12வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவரோகணத்துக்கு வந்துட்டார். அதாவது அவரோகணம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீசமாக போகக்கூடிய கட்டம், அமாவாசை ஆகக்கூடிய கட்டம்னு சொல்லும் இல்லையா, அது போல் அந்த நிலைமைக்கு வந்துட்டார். வலுவிழந்த சுக்கிரன் உங்களை பொறுத்த மட்டும், எல்லாருக்கும் அல்ல, கன்னிராசியை பொறுத்த மட்டும் வலுவிழந்த சுக்கிரன். பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீடு, தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீடு, இந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்காரனாக வரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்படுறார். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கே நேரம் பத்தாமல் போயிடும். எவ்வளவுதான் சிக்கல்கள் இருந்தாலும் வரவு செலவுகளை ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். என் பைசா உங்ககிட்ட இருக்கக்கூடாது, உன் பைசா என்கிட்ட இருக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கணும்னு எண்ணக்கூடிய ஒரே ஒரு ராசி கன்னி ராசி. மற்றவங்க படத்தை வச்சுக்கிட ஆசைப்படாது, அதே போல் தன் படத்தை வெளியே விட்டு வைக்காது. அந்த மாதிரி ஒரு தன்மை. கணக்கு வழக்கில் கரெக்டாக கண்டிஷனாக இருக்கணும்னு சொல்லுவீங்க. அதே சமயத்தில் ஏழை பாளைகள்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை உங்களை தவிர வேற யார்ட்டையும் இருக்காது. அதனால தான் என்னமோ கன்னி ராசின்னு வச்சுட்டாங்க. கன்னி என்பவள் பிரத்யார்த்த எப்பயுமே இறக்கப்படக்கூடிய தன்மை இருக்கும்.
வாலை குமரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வாலை குமரியாக இருந்தாலும் பெரியவர்களை காணும் பொழுதும் எளியவர்களை காணும் பொழுதும் இரக்க சிந்தனை உடையவள்தான் வாலை குமரி, கட்டிளங்குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே மனம் என்பது இளமையாக பூத்து குலுங்கக்கூடிய தன்மை. அதுக்காகத்தான் கன்னி அப்படின்னு அதை வச்சிருக்கிறாங்க. இந்த கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு சொகுசாக அனுபவிக்க முடியவில்லை என்று காத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த கேது 12ஆம் இடத்துல இருந்ததுனால சில சமயங்களில் தடை நிறைய இருந்திருக்கும். அந்த தடைகளை உடைக்கக்கூடிய வகையிலே சுக்கிராச்சாரியார் வந்து சேர்றார். குடும்பத்தில் பனிப்போர் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டம் இது. எப்போ சனி 7ஆம் இடத்துக்கு வந்தாரோ அதிலிருந்தே கணவன் மனைவி பிணக்குகள், கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பனிப்போர், சண்டை அப்படிங்கிறது வெளியே தெரியாது. உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு கடிச்சுக்கிட்டு நரன்கிட்டு இருப்பாங்க. இதுதான் கோல்டு வார். வெளியே பேசவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப மன உளைச்சலில் இருந்து கொண்டு வரும் உங்களுக்கு இந்த சுக்கிரன் கேதுவோடு இணைந்ததனால பங்கத்திற்கு பங்கம் கொடுக்கக்கூடிய கட்டம். பங்கத்திற்கு பங்கம், அதாவது துன்பத்திற்கு துன்பம்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல பங்கத்திற்கு பங்கமாக விளங்க வைப்பார் இந்த கூட்டணி. ஆக குடும்பத்தில் சில மாற்றங்கள் நேரும். 12ஆம் வீட்டு சுக்கிரன் கேது அப்படிங்கும்போது அந்த தடைபட்டு போயிருந்த குடும்ப சுகம் தன்னால் தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டாம், தன்னால் தேடி வரும். நீங்கள் அவளை சீண்டுனது போகி இப்போ கடைசியில் உங்களை அவ சீண்டக்கூடிய கட்டம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிணக்குகள் இந்த சீண்டலின் மூலமாக சரி செய்யப்பட்டு விடுகின்றன. இது சரி செய்யப்பட்டு விட்டால் தடைபட்டு போயிருந்த வருமானங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதான் 2ஆம் வீடு. குடும்பத்தில் எப்பயுமே கணவன் மனைவி சுகம் எப்பயும் நன்னா இருக்கணும். அது இருந்துச்சுன்னா வரவுகள் தங்கு தடையின்றி வரும். அது தடையானால் வரவுகள் தடையாகும். கருத்து சிதறல்கள் ஏற்படும். அந்த டமால் டிமில்ங்கிற பாத்திரங்கள்லாம் கீழே போடுறதெல்லாம் நடக்கும். இதுதான் உண்மை. ரகசியம் இதுதான். குடும்ப உறவாகிய தாம்பத்திய சுகம் செழிப்படைய வேண்டும். இந்த செழிப்படைவதற்கு தடையாக இருந்த கிரகங்கள் அதுக்கு தடை உண்டு பண்ணக்கூடிய வகையிலே சுக்கிரனோடு கேது இணைகின்றார். இதில் ஏற்கனவே கன்னி ராசியில் பிறந்தவங்க சில பேர் வித்தியாசமான பெண்கள்கிட்ட போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. வித்தியாசமான பெண்கள்னால் வயது மூத்த பெண்கள் தொடர்பு, அதே போல் கணவனை இழந்த பெண்களுடைய தொடர்பு, இது போக வேறு விதமான பெண்கள் தொடர்புகளெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி என்பது இருக்காது. இந்த நிம்மதி என்பது கணவன் மனைவி, உண்மையான கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய தாம்பத்தியம்தான் உங்களுக்கு மனசுக்கு உண்மையான இன்பத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். அந்த நிம்மதி கிடைக்கச் செய்யக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். அவர்தான் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த பாக்கியாதிபதி 12ஆம் இடத்துல வந்து சேர்ந்துச்சுன்னா தடைன்னு அர்த்தம். ஆல்ரெடி அங்கே கேது இருக்கிறார். ஆகையினால தடைக்கு தடை. தடைக்கு தடை ஏற்பட்டால் கெட்டவனை கெட்டவன் பார்த்தால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கெட்டவனை கெட்டவன் பார்த்தால் நமக்கு கிட்டிடும் யோகம். அந்த மாதிரியான ஒரு அசாத்திய குருட்டு யோகம் உங்களுக்கு வந்து சேருது. ஒரு சிலருக்கு மட்டும், ஏன்னா பாக்கியாதிபதியானவரே தனாதிபதியாகவும் வருகின்ற காரணத்தினால ஒரு சில அன்பர்களுக்கு, கன்னி ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு கூட்டணியாக லாட்டரி சீட்டு வாங்கியிருப்பீங்க. சில பேர் அந்த மாதிரி வாங்குவாங்க. ஒரு சீட்டு வாங்குவாங்க. ஒரு 500 ரூபா சீட்டுன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி இல்லை ஒரு 4 பேர் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க, இல்லை 2 பேர் சேர்ந்து வாங்கியிருப்பீங்க. அப்படிப்பட்ட சீட்டுக்கு
கோடிக்கணக்கான யோகம் கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த கட்டத்திலே உண்டு. அதே போல் ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன் என்று இந்த துறைகள் 12 பேருக்கு ரகசியமான வருமானம். ரகசியமான வருமானம்னா புதையல் சம்பந்தப்பட்ட யோகம். கேதுவோடு சுக்கிரன் இணைந்தால் கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும், துலாத்துக்கு அடுத்து பேசும்போது சொல்லுவோம், இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த யோகம் அது படையல் யோகம், புதையல் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. படையல் புதையல் யோகம் என்று சொல்லுவாங்க. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அந்த புதையல் யோகம் திடீர் திருப்பமாக வேறு ரூபத்தில் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக விளங்கும். இதெல்லாம் எதிர்பார்க்காத தன்மை. அந்த பாக்கியம் தடையாக இருந்தது, தடைக்கு தடை கொடுக்கின்ற காரணத்தினால இது நல்ல சேர்க்கை அப்படின்னு சொல்லணும். மற்றவாளுக்கெல்லாம் சங்கடமான சேர்க்கையாக இருக்கலாம். உங்களை பொறுத்தமட்டில் நல்ல சேர்க்கை. திடீர் கோடீஸ்வரனாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. சாதாரணமாக கரும்பு விற்றுக்கிட்டு இருந்தவரெல்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகியிருக்கிறாங்க. இந்திய நாட்டில் இதெல்லாம் சகஜம். அதுக்காகத்தான் முதல்ல சொன்ன எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். யார் எப்படி வேண்டாலும் திடீர்னு மன்னனாகலாம். அப்படிப்பட்ட யோக அமைப்பு இந்த நாட்டிலே இருக்கின்றது. அது போலத்தான் சாதாரணமாக கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் கூட இன்றைக்கு கோடீஸ்வரனாகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த சுக்கிரன் கேது இணைவு. இதைவிட இந்த குருவும் கேதுவும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு யோகம்னு இருக்கு. அந்த யோகம் அடுத்து தொடுத்து வரப்போகுது. அது வேற யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கிரன் கேது இணைவு அது 12 சேர்ந்தாத்தான் இந்த யோகம். 12 என்பதே மறைவு வீடு தான். அதுவே 11 இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி போகும். இங்கே 12 அமைய பெற்றதனாலே இந்த யோகங்கள் உங்களை வந்தடைய போகின்றது. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த காலத்தில் பழமொழி. அதுபோல் சாதாரண ஒரு பீடி தொழிலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இந்த அளவிலே கோடீஸ்வரனாக வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இந்த சுக்கிரன் கேது கூட்டணி என்பது உருவாக்கி காட்டும். அந்த அளவிற்கு சிறந்த யோகமாக இருக்கின்றது. அடுத்து துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நாயகன் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். ராசி நாயகன் லாபத்திலே வந்து சேர்வது பருத்தி புடவையாக்காச்சு புடவை கையில் கிடச்சது போல. அதை வேறு மாதிரியும் சில பேர் சொல்லுவாங்க, சர்க்கரை பந்தலிலே தேன்மாரி பொழிந்தது போல. ஏற்கனவே 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அப்படி ஒன்று அள்ளி கொடுக்கல. ஏனென்றால் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டு இருக்கின்றார். 5ஆம் வீடு தடை விலகினால்தான் 11 கேது கொடுக்க முடியும். பட்சே அவர் விலகினாலும் இவர் விலகி போயிடுவார். வேற எங்கேயா கொடுக்க முடியும்? அப்போ சேர்க்கை என்பது ஏற்பட்டால்தான் அதுக்கு மாற்று வழி கிடைக்கும். அந்த மாற்று வழி தான் இப்பொழுது உங்களுக்கு தொடங்கி இருக்கின்றது. துளாராசிக்காரங்க அல்லும் பகலும் அயராது உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், தேயாமல் ஓடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன், உடம்பு தான் தேயுது, சொத்து எதுவும் சேரவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டு வருகின்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்குரிய நாயகன் 11ஆம் இடத்துல இருக்கின்ற கேதுவோடு வந்து இணைகின்றார். இது ஒரு ரகசிய ஒப்பந்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. கேது என்ற கிரகத்தோடு இணைவதனால தான் ரகசிய ஒப்பந்தம்னு சொல்கிறேன். மற்ற கிரகத்தோடு இணைந்தால் அது ஒப்பந்தம். இது கேதுவோடு இணைவதை ரகசிய ஒப்பந்தம். ஏன்னா அவங்க ரகசிய கிரகம். அவங்க ரகசிய ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ரகசிய ஒப்பந்தத்தினால் உங்களை பொறுத்த மட்டில் ஆகாத காரியங்கள் கூட ஆகும், நடக்காத காரியமும் நடந்து காட்டும், செல்லாத காசும் செல்லும் என்பது போல. இந்த நோட்டு செல்லாதியா, இது தடை பண்ணி 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காசை கூட உங்ககிட்ட ஒருத்தர் தேடி வருவார். ஐயா, அந்த காசை தாயா நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? 2000 ரூபா தாளியா. அந்த 2000 ரூபா தாளை நல்ல வேலை பாருங்கள், எந்த வருஷம் அச்சடிச்சு, இந்த வருஷம் அச்சடி, இதை தாயா தேடிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு 5000 தாரேன், அந்த நோட்டை கொடுங்க
என்று வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு கட்டம். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இல்லை, பழமை வாய்ந்த ஒரு நூல் உங்கள்கிட்ட இருக்கும், புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை தான் நான் பல நூலகங்களில் தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன், பல புஸ்தக கடைகளில் தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன், கிடைக்கல. கடைசியில் உங்கள்கிட்ட இருக்குதாக்கும், நல்ல வேலையா, அதுக்கு என்ன விலை வேணும் கெடுங்க தாரேன் அப்படின்பா. நீங்கள் எப்போயோ 10 உங்கள் ஐயா கொடுத்து வாங்கியிருப்பார், உங்கள் தாத்தா கொடுத்து வாங்கியிருப்பார். இப்போ அதனுடைய விலை கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போகக்கூடிய யோகம். இன்னும் சில பேர் பார்த்தா அது பொக்கிஷம், எனக்கு நீங்கள் கேட்குற தொகையை கொடுக்குறேன், 1 லட்சம்னாலும் தாரேன்பார். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான கட்டம். பழமைக்கு என்றுமே எப்பயுமே மரியாதை உண்டு. இந்த பழமையை விட்டுவிடப்படாது. பழமையில்தான் சூட்சுமமே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உங்களுக்கு வருகின்றது. 8 அதே கிரகம்தான். 8 என்றால் மறைத்து வைக்கப்பட்ட பொருள், மறைந்து இருக்கின்ற பொருள். இந்த பொருள் உங்களுக்கு கண்ணில் தட்டுப்படக்கூடிய ஒரு காலகட்டம். சில பேருக்கு மண்ணின் மூலமாக கிடைக்கும், மண்ணின் மூலமாக பொன் பொருளை அள்ளி கொடுக்கக்கூடிய கட்டமாக விளங்கும். 1ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் நீங்கள் செய்த செயலால் சில பேருக்கு அள்ளி வழங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி இங்கே சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கும் வயது மூத்த பெண் தொடர்பு இருக்கின்றது. 7ஆம் இடத்திற்கு அது 5ஆம் வீடு இல்லையா? ஆகையினாலே வயது மூத்த பெண் தொடர்பு கிடைக்க செய்யக்கூடிய கட்டம். அதாவது என்னன்னா, வயது மூத்த பெண்ணை ஆண்கள் அனுபவித்தால் ஆண்களுக்கு வயசு கம்மியாகும்னு ஒரு கணக்கு உண்டு. அது மருத்துவ நூல் சாஸ்திரங்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கு. யாரையா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா, அவள் இருக்கிற அழகுக்கு நான் அனுபவிச்சுட்டே போய்க்கிறையா அப்படிங்கிறது போல் இந்த காலகட்டங்களில் அந்த இளைஞர்களெல்லாம் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவள் கூட ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதும். இப்படியெல்லாம் டயலாக் பேசக்கூடியவர்கள் அந்த காலத்தில் கம்மி, இந்த காலத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆக உங்களை பொறுத்தமட்டில் உங்கள் ராசி நாயகனே 11ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஆகையினாலே கணவனை இழந்த அல்லங்கில் மனைவி, அந்த பெண், மூத்த வயதுடைய பெண் தொடர்பு இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள ஏற்பட போகின்றது. இந்த வரிசை துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சனி தசை, ராகு தசை, அல்லங்கில் கேது தசை, அல்லங்கில் செவ்வாய் தசை, இந்த மாதிரி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கட்டாயம் ஏற்பட்டே தீரும். இதெல்லாம் அந்த பூர்வ கர்மா வினை, கழிந்த ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறை. அதைத்தான் ஆரம்பத்திலே அறிமுக பாடத்திலே உங்களுக்கு சொன்னேன், இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டேன். அந்த குறைகள் இங்கே வந்து பேலன்ஸை செய்யப்படுகின்றது. செய்யப்படாமல் விட்டால் மீண்டும் தொடரும். அதை இங்கேயே இந்த ஜென்மத்திலே முடித்து விடுவது நல்லது. பாவங்கள் தொடரப்படாது, புண்ணியங்கள் தொடரலாம், பாவங்கள் இங்கேயே முடித்து வைக்கப்பட்டு விட வேண்டும். அந்த மாதிரியான கணக்கு இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வருகின்றது. எதிரே இருக்கும் புதையல் எடுக்க முடியாது. அதே சமயத்தில் எதிராளிக்கு பின்னால இருப்பாள் அந்த பெண், உங்களுக்கு நிச்சயமாக அவளே தேடி வந்து சேருவாள். அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக விளங்குகின்றது. வாழ்க்கையில் பல முனை போராட்டங்களில் இருந்து வரக்கூடிய உங்களுக்கு ஒரு அதிசயமான அந்த நிழல் பாங்கு தரக்கூடிய பெண்ணாக அது வருகின்றாள். உங்கள் வாழ்க்கையிலே சாதிக்க பிறந்து எதை சாதிக்க விட்டுவிட்டீர்களோ அந்த சாதனை இப்போ தோன்றும். அந்த சாதனை இப்பொழுது வெல்லும். சாதித்து காட்டக்கூடிய கட்டம் இது. உங்களுக்காகவே உங்கள் ராசி நாயகன் கேதுவோட இணைகின்றார். சகல காரியங்களிலும் வெற்றியை தரப்போகின்றார். ஒன்றன்பின் ஒன்றாக உருவெடுக்கக்கூடிய கட்டம். ஆக எதை மறந்து விட்டீர்களோ அது திரும்ப ஞாபகத்துக்கு வரும். எதை மறக்கடிக்கப்பட்டதோ அது திரும்ப உங்களுக்கு வந்து சேரும். எதை தொலைத்தீர்களோ மீண்டும் அது கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையிலே வசந்தம் வீசக்கூடிய கட்டம். அதே சமயத்தில் வித்தியாசமான கூட்டணி. வாழ்க்கையில் வசந்தம் வீசுது, ஆனாலும்
வயது மூத்த அந்த ஒரு கட்டம் இங்கே இருக்கும். அல்லங்கில் அவள் கணவனை இழந்தவள், அவளுடைய வாழ்க்கை தொடங்குகின்றது. அதான் ரீமேரேஜ். அவளுக்கு ரீமேரேஜ், உங்களுக்கு முதல் வாழ்க்கை. சில பேருக்கு உங்களுக்கு ரீமேரேஜாக இருக்கும், அவளுக்கு முதல் வாழ்க்கையாக இருக்கும். அது வயது மூத்த அந்த மாதிரியாக அமையும். இப்படிப்பட்ட தொடர்புகள் வலுவடையும். அதே சமயத்தில் பொருளாதார சிக்கல் விலகும். துலாம் ராசி இல்லையா? துலாம் ராசிக்கு தனஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க இந்த சுக்கிரனும் கேது. ஆகையினாலே தொட்டது தொலங்கும், விளங்கும், விருத்தியாகும். இந்த யோகம் இந்த காலகட்டத்தில் கொடிகட்டி பறக்கும். வாழ்க்கையை வசந்தமாக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். நழுவ விட்டு விட வேண்டாம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த ராசியை பார்ப்போம். வாங்க விருச்சிக ராசிக்காரர்களே. விருச்சிக ராசிக்கு 7, 12 கூடைய சுக்கிரன் 10ஆம் இடத்துல போய் செட்டில் ஆகிறார். ஏற்கனவே 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. தொழில் வகையில் சில பேருக்கு அபரிதமான சில யோகங்களை கொடுக்குறாரு, சில பேருக்கு பறிச்சுக்கிட்டார். பறித்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கில் எக்கச்சக்கமான பேர்கள். அது இப்போ இல்லை, 11 கேது 10 கேது வந்ததுனால இல்லை, அது ஆல்ரெடி 15 வருஷ போராட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வழக்கு வம்பு தும்புகளும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்றும் தான் கைக்கு கிடைச்ச பாடா இல்லை. ஒரு கட்டத்தில் ஜெயிக்கிறீங்க, மறுபடி மேல்முறையீடு. இன்னொரு கட்டத்தில் ஜெயிக்கிறீங்க, மறுபடி மேல்முறையீடு. மறுபடி பின்னாக்கி திரும்பி வந்துடுது, மறுபடி மேல்முறையீடு. இப்படிமா போய்கிட்டு இருக்கு வாழ்க்கையில். வழக்காடலாம், வழக்காடுவதே வாழ்க்கையாக போய்விட்டது உங்களுக்கு. சில பேருக்கு வாழ்க்கையில் கடன் வாங்கலாம், கடனே வாழ்க்கையாக சில பேருக்கு போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனசு நொந்து நூலாய் போயிட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல உள்ள கேதுவோடு இணைந்து செயல்பட போகின்றார்கள். ஆக இந்த இடத்தில் உங்களுடைய மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் இந்த கணக்கை கொண்டு வந்து காட்டுகின்றது. 7ஆம் இடத்தோன் சுக்கிரனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு ஏற்கனவே கேந்திராதிபத்திய தோஷம் கொண்டவர். ஆகையினாலே மனைவி பேச்சு கேட்க மாட்டீங்க. சில சமயத்தில் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கணும், கேட்கக்கூடாத நேரத்தில் கேட்கப்படாது. பட் உங்களுக்கு ரெண்டும் மாறி இருந்துச்சு. அது ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தீங்க. சில சமயங்களில் மொத்தத்தில் நம்பிக்கையை வைக்க மாட்டேங்கிங்க. இந்த ரெண்டு தான் போராட்டம். இந்த கணக்கில் தான் அந்த கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லக்கூடியது. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க நண்பர்கள்ட்டையும் மனைவிட்டையும் ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்கன்னு தான் ஜோதிடத்தில் இருக்குது. அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் குறிப்பிட்ட கட்டத்தில் அடி விழும்போது மட்டும் ஜம்ப் ஆயிருந்தீங்க. இப்பொழுது அந்த நிலைமைக்கு மாறுதல் பண்ணி, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியின் மூலமாக உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கப் போகின்றது. நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் மூலமாக யோகம் கிடைக்கப் போகின்றது. மொத்தத்தில் நட்பினால் உங்களுடைய உயர்வு கிடைக்கப்பெறுகின்றது. அந்த ஆதிபத்திய தோஷத்தை விலக்குவதற்காகத்தான் அவர் கேதுவோடு இணைகின்றார். விஷத்துக்கு விஷத்தை கொடுத்து முறிக்கிறது போல. ஒருத்தர் விஷத்தை குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷத்தை கொடுத்து அதை வெளியேற்றுறது பழக்கம். முள்ளை முள்ளால் எடுப்பது போல. அதே போல தான் ஆதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கிரன் கேதுவோடு இணையும் போது, கேது என்பவர் ஏற்கனவே விஷம், அவரோடு இணையும் பொழுது இந்த ரெண்டும் சேரும் பொழுது அமுதமாக மாறிவிடுகின்றது. ஆக இனிய பெண் சுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். அழகான பெண், மந்திரி மகளை காதலிக்கிறையா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போல பெரிய தொழில் அதிபதியினுடைய மகள் உங்களை காதலிக்கக்கூடிய யோகம். 2 பேரும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்கின்றது. பிடிச்சான் புளியங்கொம்பா பிடிச்சிட்டாயாம்பாங்க அந்த காலத்தில். நல்ல பெரிய இடத்து ஒரு பெண்ணு சப்போர்ட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா பிடிச்சான் புளியங்கொம்பா பிடிச்சிட்டான் அப்படிம்பாங்க. அப்போ ஸ்ட்ராங்காக இருக்குமா புளியங்கொம்பு. அது போல் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மன வாழ்க்கை மூலமாக வாழ்க்கை தரம் உயரும். பெரிய தொழில் அதிபதியினுடைய மகள் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு நட்பு ஏற்பட்டு அது காதலாக மலர்ந்து அது வாழ்க்கை திருமணமாக முடியக்கூடிய ஒரு கட்டம். நல்ல யோகம் இது. கிட்டத்தட்ட விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூட இது சில சமயங்கள் பொருந்தும். அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது.
வலிய வரக்கூடிய நண்பிகள் நிறைய இருப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பெண் மட்டும்தான் வருவான்னு அர்த்தம் கிடையாது. பல பெண்கள் இப்பொழுது உங்களை நாடக்கூடிய கட்டம். சில பேர் இந்த 15 வருஷ வாழ்க்கையில் தொழிலை இழந்து விட்டவர்கள் நிறையா, அதோடு வாழ்க்கையை இழந்து விட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே விடுபட்ட வாழ்க்கை மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் சிறப்பாக இருக்குது. நண்பர்களால் எந்த நண்பர்களால் கெட்டீர்களோ அந்த நண்பர்களுக்கு சோதனை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். உங்களுக்கு சில பேர் உண்மையிலேயே செய்வினை செயற்பாட்டுகளெல்லாம் வச்சுட்டாங்க. அதிலிருந்து மீள முடியாமல் தட்டழிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் செய்வினை வச்சது போல் நீங்கள் வைக்க வேண்டாம், அது கிரகங்களே வச்சிருது. அதை கேதுவோடு சுக்கிரன் இணைஞ்சிருந்தார். இணைந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஏற்பட்ட வில்லங்கம் விலகின்றது. புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். சில பேருக்கு பல பெண்கள் காதலிப்பாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பெரிய தொழிலதிபதி உங்களை காதலிக்கின்றாள். ஆகையினால் மற்றவர்களை விட்டுவிடுங்கள். நல்லபடியான வாழ்க்கை ஆரம்பமாகப் போகின்றது. வாழ்க்கை கனிந்த வாழ்க்கை, குளிர்ந்த வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கை, ஆனந்தமயமான வாழ்க்கையாக ஆரம்பமாக போகின்றது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். விருச்சிகத்திலே பிறந்தவங்க பல பேர் வாழ்க்கையில் துவண்டு போய் இருந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் கேது கூட்டணி என்பது மிகச்சிறந்த ஒரு அமைப்பை வாழ்க்கையை உண்டாக்கக்கூடிய கட்டம். அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக தொழில் வியாபாரம் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு சரியான சந்தர்ப்பம். பல பேர் கூட்டணி ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. പക്ഷേ நீங்கள் கூட்டணி யார் கூடயும் சேர வேண்டாம். ஏனென்றால் 10ஆம் இடத்தோன், அதாவது 7ஆம் இடத்தோன் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் 10ஆம் இடத்தோன் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் பல பெண்கள் வருவாங்க, ரைட்டு. ஆனால் கூட்டணி என்பது இந்த கட்டத்தில் ஆகாது. தொழில் கூட்டணி, வியாபார கூட்டணி என்பது தவிர்க்க வேண்டும். சுயமாக செய்யுங்கள், யோகம் சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் கூட்டணி ஏற்படுத்தலாம் என்று இருந்துச்சுன்னு சொன்னால் தாராளம் செய்யுங்க. இந்த கோச்சார பலன்களில் கூட்டணி வேண்டாம். ஆக நல்லபடியாக இருக்கின்றது. பயணங்கள் மூலமாக பல பெண்கள் தொடர்புகள் உண்டாகும். வலிய வருவாங்க, கவனமாக இருங்கள். இது போக வாழ்க்கையில் திருமணம் காணாத இளைஞர்கள் திருமணத்தை செய்து நல்ல சுகத்தை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தமட்டில் அந்த வரன் மிகச்சிறந்த வரன், நீங்கள் கற்பனைக்கும் எட்டாத வகையிலே நல்ல வரன் அமைவார்கள். அருமையான வாழ்க்கை தொடங்கும். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் என்று சொல்லுவாங்க. அது சொர்க்கம் இங்கேயே இருக்கின்றது. சொர்க்கத்தை தீர்மானிப்பது சுக்கிரன்தான். ஆகையினாலே சுக்கிரனால் சொர்க்கம் தீர்மானிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விளங்கப் போகின்றது. அதாவது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுவே உங்களுக்கு யோகம். அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரன் ஏற்கனவே ஆகாத சுக்கிரன். ஏற்கனவே பாக்கியத்தில் கேது இருக்கிறாரு. பாக்கியம் தடைபட்டு போயிருக்கின்றது. பொதுவாக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு தோப்பனார் வகை எப்பயுமே எதிரியாகத்தான் இருக்கும். அது 10ஆவதுக்கு இங்கே கேது ஏற்கனவே 1.25 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த தோப்பனார் வக்கங்களில் இருந்த கொஞ்ச நஞ்ச உறவுகளும் கூட காணாமல் போயிடுச்சு. இப்படிப்பட்ட கட்டத்தில் தான் 6-11 கூடைய சுக்கிரன் அந்த கேதுவோடு இணையப் போகின்றார். இந்த வகையை பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தமட்டில் சத்துருஸ்தானாதிபதி சுக்கிரன், அவர் பாக்கியத்துக்கு வருவது நல்லது அல்ல. அவரோடு கேதுவும் இணைகின்றார். சுக்கிரன் கேது கூட்டணி என்பது உங்கள் விஷயத்தில் சத்துருக்கள் செய்கின்ற சூழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக விதவை பெண்கள் மூலமாக உங்களுக்கு செய்வினை செயற்பாட்டு வினை வைக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்கலாம். ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தோப்பனார் வர்க்கத்துக்கு ஏற்கனவே தொடர்புகள்லாம் விட்டு போய்த்தான் கிடக்கும். என்றாலும் கூட திடீரென்று ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்து பேச வேண்டிய வாய்ப்பு, அவங்களுடைய வீட்டுக்கு போக வேண்டிய வாய்ப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அங்கு எதையும் சாப்பிடாமல் வருவது நல்லது.
அப்படியே சாப்பிட நேர்ந்தாலும் சைவ உணவாக இருக்கட்டும், மற்றபடி எதையும் தொடப்படாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அவ்வளவு சரியல்ல. என்ன, கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். கடன்கள் இருந்துச்சுன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் யாருக்கும் இப்போ கடன் கொடுக்காம பார்த்துக்கங்க. இறக்கப்பட்டு கடன் கொடுத்தால் நாளைக்கு நீங்கள் தான் சிக்கலில் மாட்டிக்கணும். அதே போல் கடன் கொடுக்கல, ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அதையும் செய்யப்படாது. அது அதை விட மோசம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஒப்பந்த வாக்குமூலம் கூட கொடுக்கக்கூடாது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவு இரக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு எதிர்பார்க்காம இருந்துடணும். ₹1,00,000 கேட்குற இடத்துல என்னால் ₹1000 கொடுக்க முடியும், இந்தா வச்சுக்கோ, அதோடு முடிச்சிடணும். ₹1000 எதிர்பார்க்கப்படாது. உங்கள் தகுதிக்கு தகுந்தவன். லட்சத்துக்கு நான் சொன்னது 1000, நீங்கள் 2000 கொடுக்கணும்னா கொடுங்க, அதோட கணக்கை முடிச்சிடணும். அப்படி இருந்தால் நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க. அல்லாத பட்சத்தில் சிக்கலில் மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துக்கு உரியவன். அதே போல் இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு உரியவன். ஆகையினாலே தொழில் உத்தியோகத்தை எல்லாம் பாதிக்கக்கூடிய அளவிலே செய்வினை செய்யப்படக்கூடிய ஒரு காலகட்டம், கண் திருஷ்டி படக்கூடிய காலகட்டம். செய்வினை என்பது என்ன? உங்களை பார்த்து சில பேர் கரடு முரடாக கருவிக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு திடீர்னு நிக்கல் எடுக்கும், சில பேருக்கு செருமக்கூடிய கட்டம் வரும். அது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வகையில் உணவுகளை சாப்பிட வேண்டாம். என்ன, காடி கஞ்சி ஆனாலும் மூடிக்குடின்னு பேர். காணி கஞ்சி ஆனாலும் மூடிக்குடி அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. பழமொழி. கஞ்சி குடித்தாலும் அதை மறைச்சு குடி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உள்ள காலகட்டங்களில் எல்லாரும் இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிடக்கூடிய கட்டமாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து போய் சாப்பிடுங்க, அது நல்லது. அசைவ உணவு உண்ணக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தவிர்த்துணும். வெளியில் போய் சாப்பிட்டாலும் கட்டாயம் தவிர்ப்பது நல்லது. இது போக இந்த வழக்கு வம்பு தும்புகள், அந்த இடம் உங்களுக்கு வெற்றி ஆகுது. ஏற்கனவே வழக்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்தில் வெற்றி கிடைக்கும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். பெரும் வெற்றியாக விளங்கும். வழக்கு கண்டிப்பாக ஜெயிக்கவே செய்யாது அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோமோன்னு திடீரென்று உங்களுக்கு வெற்றி செய்து வந்து சேரும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படின்னு வரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கட்டம். குறிப்பாக வயது மூத்த பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், மனைவியை இழந்த ஆண்கள், இவர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இவர்களால் சில சிரமங்கள் வரலாம். அதே போல் ஜந்துக்கள், அதாவது தரையில் ஊர்வன, இவைகளிடமும் எச்சரிக்கையாக இருங்கள். அதை அடிக்காதங்க, கருணை காட்டுங்கள், விலகி போங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் விலகிச் செல்வது நல்லது. பயணத்தில் பாதுகாப்பு முக்கியம். அவசர பயணம் வேண்டாம், நிதானமான பயணம் நல்லது. தனுசு ராசியை பொறுத்தமட்டில் பாக்கியம் வலுவிழந்து இருக்கின்ற காரணத்தினால ரொம்ப கவனமாக இந்த காலகட்டம் செயல்பட வேண்டும். இது மட்டும்தான் இந்த தனுசு ராசிக்கு. உடன் பிறந்தவர்களே உங்களுக்கு எதிரியாகவும் மாறலாம், கவனமாக இருங்கள். அடுத்தபடியாக மகர ராசியை பார்ப்போம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை நல்லது இல்லைன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் அதை அப்படியே சொல்லி முடிக்க முடியாது. அதுக்கு ஒரு மாற்று என்பது இங்கே இருக்கின்றது. என்ன மாற்று அப்படின்னு சொன்னால், 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். சரி, 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றார். சரி, இவங்க தனித்தனியாக இருந்தால் தான் 8ஆம் இடத்துல கடுமையாக வேலை செய்யும். இது வரைக்கும் 8ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். கிடைக்கின்ற சில பரிசுகள் தடுக்கப்பட்டு விட்டது. கிடைக்கின்ற ஊதியம் குறைவாகவே இருக்கின்றது. கிடைக்கின்ற லாபங்கள் பாதிக்கும் கீழே தான் கிடைக்குது. வரவேண்டிய சன்மானம் வந்து சேரவில்லை.
3ஆம் இடத்துக்கு சனி போன போதும் கூட இன்னும் விடியவில்லை அப்படின்னு தான் இருக்குது. அந்த விடிதல் இந்த சுக்கிரன் கேது ரகசிய கூட்டணி மூலமாக கிடைக்கும். என்னன்னா, கொடுத்தவே ஒருத்தன், அனுபவிச்சவே ஒருத்தன், வாங்கினவே ஒருத்தன். இந்த மாதிரி சூழலில் உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு மகன்கிட்ட, ஒரு குடும்பத்தில் உள்ள மகனிடம் நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கலாம். அது ஏமாந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் கட்டத்தில் அந்த மகனை பெற்றவர் தேடி வாரார். விஷயம் அறிஞ்சு தேடி உங்களுக்கு அந்த நஷ்டத்தை சரி பண்ணி கொடுக்குறார். இந்த மாதிரி சம்பவம் தான் இப்போ நடக்கும். உதாரணத்துக்கு இல்லை, இப்போ இப்படி கூட வச்சுக்கிடலாம். ஒரு பெண்ணை நீங்கள் காதலிக்கிறீங்க, அவள் நல்லா காதலிக்கிறான். கடைசியில் உங்களை விட ஒரு பெரிய பணக்காரன் கிடைச்ச உடனே ஜம்ப் ஆகிட்டான். மனசு வேதனைப்படுறீங்க, ரொம்ப சங்கடப்படுறீங்க. அப்படிப்பட்ட கட்டத்தில் அவளை விட சிறந்த அழகியாக ஒருத்தி சேரணும். இப்படித்தான் வித்தியாசமான முறையில் உங்களுடைய அந்த சுக்கிரன் கேது ரகசிய ஒப்பந்தத்தின் மூலமாக உங்களுக்கு அதிசயமாக யோகம் கிடைக்கப் போகின்றது. இல்லை 5, 10 உடைய சுக்கிரன், 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியம், பிள்ளைகள், உங்களுடைய ராஜதந்திரங்கள், மதியூகம், மதிநுட்பம், குலதெய்வத்தின் அருள், சொந்த பந்தங்கள், இவைகளெல்லாம் 5ஆம் இடத்தை கொண்டு பார்க்க வேண்டும். 10 என்பது தொழில், ஜீவிதம், உத்தியோகம், வியாபாரம். இந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்காரன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் ஒளிகிறார். ஏற்கனவே 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். உங்களை மர்மமான முறையில் மடக்கி கொண்டே இருக்கின்ற கேதுவுக்கு சுக்கிரன் இணைந்த உடனே உங்களை விட்டுதாரு, சுக்கிரனை பிடிச்சிக்கிட்டார். உங்களை விட்டுட்டார், சுக்கிரனை பிடிச்சிக்கிட்டார். எனக்கு யாராவது ஒருத்தன் வேணும், நீ சேர்ந்துட்ட, மகரத்தை நான் விட்டுருவேன்ட்டார். இப்போ சுக்கிரனோட இணைஞ்சு கேதுவோட இணைஞ்சதுனால சுக்கிரன் பாடு பெரும்பாடாக போச்சு. இங்கே என்ன வகை நடக்குன்னா, பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த புண்ணியந்தான் சுக்கிரன். அந்த பூர்வ புண்ணிய சுக்கிரனை கேது விழுங்குகிறார், அப்படி கூட வச்சுக்கிடலாம். அந்த விழுங்குவதன் மூலமாக புண்ணியங்கள் மறைக்கப்பட்டு விடுகிறது. பிள்ளைகளுக்காக செலவுகள் அதிகமாக செலவழிக்கணும். குலதெய்வ வழிபாடு குறைகள் மீண்டும் சரி செய்யப்பட வேண்டும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுகிறார்கள். இதெல்லாம் மாறுவதன் மூலமாகத்தான் இந்த 10ஆம் வீடுக்குரிய சுக்கிரன், 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனை அவர் முழுங்குறார். 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன். அப்போ 5ஆம் இடத்து சுக்கிரனை முழுங்குவதனால் 10ஆம் இடத்து சுக்கிரனுக்கு யோகம் அடிக்கின்றது. ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். கோடிக்கணக்கான ப்ராஜெக்டு அங்கே அந்த இடம் சொந்தக்காரர்களால் தான் சிக்கலாக போய்கிட்டு இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் வரமாட்டக்கு. அந்த சொந்தக்காரன் இப்போ எதிரி ஆயிட்டான். ஆக இந்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆக கிடைப்பது வாழ்க்கையிலே சம்பாத்தியம் பண்ணுறதுக்குண்டான யோகம் வழி பிறந்து விட்டது. இந்த ரகசிய ஒப்பந்தம் இப்படித்தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகின்றது. இது போக சுக்கிரனுக்குண்டான காம காரியங்கள், காமாந்தங்கள், காம காரியங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த லௌகீகம், செக்ஸ் சம்பந்தப்பட்ட வகையிலே சொந்தக்காரங்களே உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தாங்க. அவைகள் இப்பொழுது கடும் அமளி துமளியினால் விலகிட்டாங்க. ஆக அந்த தடை உடைந்து விட்டது. உங்களுக்கு சுகம் பெருகப் போகின்றது. இல்லற சுகத்திற்கே தடையாக இருந்தாங்க அவங்க. அதாவது சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, வாழுற பிள்ளைய தாயார் கெடுத்தது போலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோலத்தான் உங்களுக்கு சொந்தம் யார் யாரெல்லாம் சொந்தமோ அவங்கெல்லாம் உங்களுடைய தாம்பத்தியத்திற்கு தடையாக இருந்தாங்க. சில காலம், கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த தடைகள் உடைக்கப்பட்டு விட்டது. அவங்க உங்கள் மேலே ஒரு குறை சொல்லிட்டு விலகிட்டாங்க. இங்கே கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துட்டீங்க, அவ்வளவுதான்.
தீய சக்தி வெளியே போயிடுச்சுன்னா தூய சக்தி உள்ளே வந்துருச்சு. இதே தான் இங்கே விளையாடுகின்றது. ஆக கெட்டதிலும் ஒரு நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைக்க முடியாத யோகம் கிடைக்கின்றது. மகரத்திலே பிறந்தவர்களுக்கு, வேலை தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு திடீரென்று கிடைக்கப் போகின்றது. வேலையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு டபுள் ப்ரமோஷனாக கிடைக்கும். அந்த யோகம் சிறப்பாக இருக்குது. அதே போல் அந்த தொழில் வியாபாரத்திலே பெரிய கான்ட்ராக்டுகளை எதிர்பார்த்து காத்து 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 கடந்து நிறைய தடவை ஏமாந்துட்டீங்க. இந்த தடவை உங்கள் முயற்சி முழு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். பை ஹூம்? உங்களுடைய சொந்தத்தில் உள்ள விலக்கப்பட்டதனாலே ஏற்பட்ட வயது மூத்த ஒரு சம்பந்தமான பெண். அதான் சம்பந்தமானன்னா முறை பொண்ணுன்னு அர்த்தம். இல்லை அவ கணவனை இழந்தவளாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட பெண்ணால் தான் இந்த ஒப்பந்தம் உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கின்றது. அவ சேர்ந்து இருந்தால் அவ எதிரியாயிருந்தாள். அவளுடைய வாழ்க்கை துணையை இழந்து இருந்த பொழுது உங்களுக்கு யோகமாக மாறுகின்றாள். கேது சுக்கிரன் என்றால் அது விதவை பெண் அப்படின்னு சொல்லணும். அதாவது விவாகரத்தான பெண், அல்லங்கில் கணவனை இழந்த, அல்லங்கில் கணவனை துறந்த, பிரிந்த பெண். இப்படிப்பட்ட பெண்ணால் உங்களுக்கு அந்த பெரிய வாழ்க்கையிலே சாதிக்க முடியாத ஒரு சாரியத்தை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டாகின்றது. அதே சமயம் சொந்தங்கள் விலகி போய்விடும். சொந்தத்தில் உள்ளவதான் இவா, அவளே சொந்தத்தில் விலகித்தான் இருப்பாள். அதனால்தான் உங்களுக்கு அவ யோகமாக மாறுகின்றாள். வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து தவித்து கொண்டிருக்கின்றீர்களோ, கழிந்த 7.5 சனியில் படாத பாடு பட்டுட்டீங்க, பலவற்றை இழந்து விட்டீர்கள். அவற்றையெல்லாம் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே இந்த கேதுவோடு சுக்கிரன் இணைந்து பணியாற்றப் போகின்றார். வாழ்க்கையில் சகல யோகங்களையும் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்டம் இந்த காலகட்டமாகும். சில பேருக்கு கடல் கடந்த கன்னியின் தொடர்பு உண்டாகும். அது ஒரு முக்கியமான கட்டமாக விளங்கும். ஏன்னா 10க்குடையவன் சுக்கிரன். 10ஆம் வீடு சரம் என்ற கணக்கில் கடல் கடந்த கன்னி, கடல் கடந்தவளாக இருந்தால் அது கன்னி. நீங்கள் இந்த நாட்டில் இருக்கணும், அவள் கடல் கடந்து இருக்கணும். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் அவள் கன்னியாக இருக்க முடியாது, கன்னி பெண்ணாக இருக்க முடியாது, கல்யாணம் கழிஞ்சவளாகத்தான் இருப்பாள். ஆக உங்களுடைய வயசுக்கு ஈக்குவலான வயசாகவும் அவள் இருப்பாள். அப்படிப்பட்ட பெண்ணின் சகவாசம் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பு முனையாக திருப்பி காட்டிவிடும். அப்படிப்பட்ட யோகமாக விளங்கும். அதே சமயத்தில் பல பேருக்கும் இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு குறிப்பாக 2 பெண் தொடர்புகள் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கு, சைலண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒன்று விலகும் ஒன்று வரும், இப்படிமா போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட கட்டத்தில் இந்த பெண் தொடர்பு உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவளாக விளங்குவாள். இதுதான் மகரத்துக்குண்டான தன்மை. அடுத்து கும்பராசி. கும்பராசி என்பர்கள் ஏற்கனவே யோக ஜென்மச்சனி அப்படிங்கிறதுல நிறைய பேர் சங்கடத்தில் சுகத்தை பெற்றார். அது துன்பராசி என்றால் அது மிகையாகாது. கும்பராசி என்பதை விட துன்பராசி என்று நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நானும் ஒரு சில வீடியோக்களில் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்க படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. பட்சே அதில் ஒரு என்ன விசேஷம்னு சொன்னால், இந்த துன்பத்திலும் இன்பத்தை காணுகின்றவர்கள் இந்த கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்பயுமே வாழ்க்கையில் சோதனை இருக்கலாம். சோதனையே வாழ்க்கையாக அமைந்து விட்ட ஒரு ராசி தான் கும்பராசி. இதில் நிறைய பெண்களுக்கு கடும் வேதனை. கும்பராசியில் பிறந்த பெண்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சொல்லொன்னா துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடுகளவு சுகம் என்றால் மலையளவு துன்பம் அவங்க அனுபவிச்சிட்டாங்க. அப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் விடாப்பிடியான நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க, அதில் யோக ஜென்மச்சனியாகவும் ராகுவும் சேர்ந்து இருந்தாங்க. என்னன்னா அதில் யோகத்தை செய்ய வேண்டிய அந்த சனி அப்பப்போ வக்கரமாயிட்டே போயிட்டார். 3/4 காலம் வக்கரத்தில் இருந்துட்டார். ஆக கும்பத்துக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாமல் போயிடுது. இப்போ தான் அவர் 2ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு, உபய வீட்டுக்கு.
யோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய நிலைக்கு அந்த ராசி நாயகன் நாட்ட நாயகன் வந்து விட்டார். அதே சமயத்தில் இப்பொழுது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், 4க்கும் 9க்கும் அதிபதி சுக்கிரனாக விளங்கக்கூடிய அவர், அந்த சுகத்துக்கு அதிபதியும் பாக்கியங்களுக்கு அதிபதியுமாக விளங்கக்கூடிய சுக்கிரன், ஒரு வகையிலே அவர் கும்பத்தை பொறுத்த மட்டில் முழுக்க முழுக்க யோகாதிபதி என்றாலும் முழுக்க முழுக்க அது பாவி என்றும் கூட சொல்லலாம். இன்னும் 4ஆம் இடத்துக்கு கேந்திராதிபத்தியத்தை வாங்குகிறாரு. கும்பம் ஸ்திரராசி என்ற காரணத்தினால 9ஆம் இடம் பாதகாதிபதியாக போயிடுது. ஸோ ஒரு வகையில் சிரமத்தை துன்பத்தை கொடுத்தாலும் இன்பத்தை கொடுக்குறார், இன்பத்தை கொடுத்தாலும் துன்பத்தையும் பாதிக்கு பாதி சரிக்கு சரி கொடுத்துருந்தார். அதனால தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். அதாவது 1/4 கிலோ சுகம் என்றால் 9 கிலோ துன்பத்தை கொடுத்து விடுகிறார். இப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் அந்த கேந்திர கோணாதிபதி என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி சுக்கிரன், காமத்தை அள்ளி வழங்கக்கூடிய சுக்கிரன், அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்படுகின்றார். ரகசிய கூட்டணி வைக்கிறாரு. இந்த ரகசிய கூட்டணியினால் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? விடுபட்ட சுகம் அனைத்தும் மீண்டும் உங்களை நாடி தேடி ஓடி வரும். எந்த பெண் உங்களை ஏமாத்திட்டு போனாலோ அதே பெண் உங்களை தேடி வரக்கூடிய கட்டம் இது, சந்தர்ப்பம். இதுதான் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய கட்டம். அதாவது நம்பிக்கை செய்து மோசடி செஞ்சுட்டு போன பெண் மீண்டும் மண்டியிடக்கூடிய காலகட்டமாக விளங்கும். இதுதான் அதிசயம். ஏனென்றால் கேதுவின் பிடியில் சுக்கிரன், கேதுவின் பிடிக்குள்ள சுக்கிரன் மாட்டிக்கிட்டதுனால பந்தாடிறார் எதிரிய. சாதாரண பந்தாடல் அல்ல, மறைமுகமான பந்தாடல். ஆகையினாலே வழுக்கி வந்து விழுவாள் உங்கள் காலடியிலே. தாய் நலம் சீர் அமைக்கப்படும். நிலபுலன்கள் இருந்து வந்த வழக்கு வம்பு தும்புகள் விடுபடும். ஆதிபத்திய தோஷம் விலகுகின்ற காரணத்தினால 4ஆம் இடம் வலிமையடைகின்றது. சுகம் பொங்கும், சீரடையும். வீடு வாங்குவீர்கள், அல்லங்கில் கட்டுவீர்கள். சாமி சம்பாத்தியமே இல்லை, எங்கிட்டு கூடி கட்டான்னு கேட்டால் காணி நிலமாவது சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து சேரும். விட்டுவிட வேண்டாம், சந்தர்ப்பம் தேடி வருகின்றது. வெளிநாடு போகணும், சம்பாத்தியமனும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது சரியான சந்தர்ப்பம். விசா தேடி வரும், ஓடிப்போய் வாங்கி கொள்ளுங்கள். சம்பாத்தியம், அளவில்லாத சம்பாத்தியம் கிட்டும். 9ஆம் இடத்துக்குரியவன் 7ஆம் இடத்திலே கேதுவோடு சம்பந்தப்படும் பொழுது 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் என்ற காரணத்தினால சில பேர் தோட்டம் துறவுகள் வச்சிருப்பாங்க. அந்த இடம் பொக்கிஷம் நிறைந்த இடமாக இப்பொழுது காணப்படும், காட்சியளிக்கப்படும். அங்கே உங்களுக்கு இப்போ நீங்கள் போய் ஒரு விக்கிரகத்தை வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னு சொன்னால் இனம் புரியாத ஒரு வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக தெரியும். சென்று பாருங்கள், குலதெய்வத்தை நாடுங்கள். குலதெய்வத்தின் அருளோடு அந்த இடத்துக்கு போங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கிய குறிப்பீடு உங்களுக்கு காணப்படும். அச்சர சுத்தமாக அது விளங்கும். குலதெய்வத்தின் அருள் இங்கே முக்கியம். குலதெய்வ வழிபாட்டை செய்துவிட்டு அங்கே போங்க. நிலம் இல்லாதவர்களுக்கு கூட காணி நிலம் வாங்கி போடக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பாங்க இந்த சுக்கிரன் கேது இணைவு. நன்மையாக முடியும். பட்சே தோப்பனாருக்கு மட்டும் ஆரோக்கியம் கெட்டுவிடும். இந்த இடம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆக நீங்கள் ஏற்கனவே படாது பாடுபட்டவங்க, கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து வந்ததனாலே இந்த சுகமெல்லாம் ஒரு சாதாரணமாக போய்விடும். அப்படிப்பட்ட யோகம். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். கேது மட்டும் இருக்கும்போது முணுமுணுப்புகள் அதிகமாக இருந்துச்சு. சுக்கிரை வந்து சேர்ந்துட்டாரு. உங்கள் முகம் பிரகாசம் பெறும், பொலிவு பெறும், மர்ம புன்னகை வீசுவீர்கள். மங்கையர்கள் மகிழ்வார்கள் உங்களை பார்த்து. ஆக ஆனந்தம் கூத்தாடக்கூடிய கட்டமாக விளங்கும் கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு. குடும்பம் குதூகலிக்கும்.
நகை நட்டுகள் வாங்கி போடக்கூடிய யோகம். ஸோ வசதிகள் பெருகும், ஆனந்தம் குடும்பத்திலே பொங்கி விளையாடும், சர்வ சுதந்திரமாக நீங்கள் விளையாடக்கூடிய காலகட்டம், ஆனந்தமயமாகும் வாழ்க்கை. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. சில பேருக்கு அந்த புதையல் என்ற யோகம் அல்லது லாட்டரி சீட்டு யோகம் கண்டிப்பாக கிட்டும். அடுத்து மீனம் ராசி. பலவாறாக பாதிக்கப்பட்டு வரும் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய அருமையான கட்டம் இந்த சுக்கிரன் கேது ரகசிய கூட்டணி. பல வகையிலே கிட்டத்தட்ட என்னை பொறுத்த மட்டில் 2023 டிசம்பர்லிருந்தே மீனராசிக்காரர்கள் தொல்லை துயரங்கள் ஆரம்பம் ஆகிவிட்டது. அந்த தொல்லை துயரங்கள் ஒரு சிலருக்கு மனநிலையை பாதித்தது, ஒரு சிலருக்கு உடல்நிலையை பாதித்தது, ஒரு சிலருக்கு உத்தியோகத்தையே பாதித்தது, ஒரு சிலருக்கு உத்தியோகமே கிடைக்காமல் பாதித்தது, சிலர் தொழில் வியாபாரத்தை விட்டு விட்டார்கள், சிலர் காணாமலே போய்விட்டார்கள். அந்த அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து துவைத்து கொண்டு வருகிறீர்கள். துவைத்து கொண்டு வருகிறார் பகவான். துவைத்தெடுக்கப்படுகின்றீர்கள். படாத பாடுபட்டு கொண்டு வரும் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையிலே உங்களை பழிக்கு பழி வாங்கியவர்களை துவைத்தெடுக்கக்கூடிய வகையிலே இந்த ரகசிய ஒப்பந்தம் தீட்டப்படுகின்றது. இந்த ரகசிய ஒப்பந்தம் 10/7/2026 சமிக்கணும் 5/7/2026 பின்னிரவு 4:14 அளவில் கேதுவோடு சுக்கிரன் இணைகின்ற ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்பட்டது. இது ரகசிய ஒப்பந்தம் என்னென்றால், கேது மாயாக்கிரகம், மாயாவி, நிழல், இருட்டு, அரூபம், அப்படிப்பட்ட கேது ஆகையினாலே ரகசிய ஒப்பந்தம் உண்டாகின்றது. இந்த ரகசிய ஒப்பந்தம் வாழ்க்கையிலே தடுமாறிக்கொண்டு விழுகின்ற நேரத்திலே குரு பகவான் கையை பிடிச்சு தூக்குவார். அதுபோல உள்ள கட்டம். சுக்கிரனும் ஒரு அசுர குரு தான். அசுரர்களுக்கு குருவாக இருப்பவர், தேவர்களுக்கு குருவாக இருப்பவர் தேவகுருவாகிய வியாழன் குரு. மொத்தத்தில் குரு, தேவகுரு அவர். இவர் அசுரகுரு. அசுரகுரு காமத்துக்கு அதிபதி, போதைக்கு அதிபதி, வீம்புக்கு அதிபதி, பிடிவாதத்துக்கு அதிபதி. ரொம்ப சொன்னால் காம சுகங்களை அனுபவிக்கணும்னு சொன்னால் சுக்கிரனுடைய சப்போர்ட்டு வேணும். இந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு 3/8 குடையவனாக ஆகின்றான். இவன் ஏன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன்? அது என்ன அப்படின்னு சொன்னால், காதல் இல்லாத எந்த உயிரும் கிடையாது. இந்த லோகத்திலே தோன்றிய அத்தனை ஜீவன்களுக்கும் காதல், காமம் என்பது இயற்கை. இந்த காமம் இருந்தால்தான் உலகம் இயங்கும். இப்படிப்பட்ட காமம் எல்லா வகைக்கும் உண்டு, எல்லா ராசிக்காரர்களுக்கும் உண்டு. என்றாலும் உச்சம் பெறுவது என்னவோ அயன சயன போகபாக்கிய வீடு என்று சொல்லக்கூடிய உங்கள் வீடுதான். இது யாருக்கு? காலதேவனாகிய சூரியனுக்கு இந்த உங்கள் வீடு 12ஆம் வீடு. அவருடைய முதல் வீடு மேஷம். காலதேவனுக்கு 12ஆம் வீடு உங்களுடைய வீடு. இறைவனுடைய பாதம் படுகின்ற வீடு உங்கள் வீடு. இதுதான் அயன சயன போகபாக்கியம் என்று சொல்லக்கூடிய வீடு. இந்த வீட்டில் தான் குரு சுக்கிரன் உச்சம் பெறுகின்றார். ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே உச்சம் பெற்றால்தான் காமத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. அதே சமயம் அப்படி முழுக்க முழுக்க அதில் போய் இருந்து விட்டால் மற்ற வேலைகள் தடைபட்டு போயிரும். அதுக்காகத்தான் குருவோடைய வீட்டில் தேர்ந்தெடுக்கிறார். குருவோடைய வீடு இன்னொரு வீடு இருக்குது, தனுசு. அது 9ஆம் வீடு. அயனசயன போகம் பாக்கியம் அதுக்கு வராது, இந்த மீனத்துக்குத்தான் வரும். இந்த வீட்டில் அவர் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே
குருவின் தாக்கம் அவ்வப்போது இருக்கும். ஆகையினாலே கட்டுப்பாடு இருக்கும். இதன் காரணமாக இதெல்லாம் தனி வீடியோவாக பேசணும், இதில் பேசியிருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் இந்த சுக்கிரன் உங்கள் வீட்டிலே உச்சமடைகின்றார். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களை பொறுத்த மட்டிலே 3 8க்கு உடையவன். 3ஆம் வீடு ஆகாது, 8ஆம் வீடு ஆகாது. பட்சே 3ஆம் இடத்தை வச்சுத்தான் சுகபோகம், அதாவது அந்த காம சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தாக்கம். அதுக்கு ஒரு வீரம் வேணும். மீனத்தில் பிறந்தால் எப்பயுமே சோகமாக தான் இருப்பீங்க. அந்த சோகத்துக்கும் ஒரு வீரம் கொடுத்தால்தான் அந்த காம இன்பங்களை அனுபவிக்க முடியும். அதுக்காகத்தான் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வர்றார். அப்படிப்பட்ட சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரன். மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி என்றாலும் கூட மறைமுகமான சுகத்தை கொடுக்கக்கூடியவன் அவனே. அப்படிப்பட்டவன் 6ஆம் இடத்திலே வந்து கேதுவோடு இணைவதனால் உங்களுடைய மாயஜாலங்கள், மந்திர வித்தைகளால் ஏற்பட்ட உடல் வலி இவைகளெல்லாம் உடைந்து போகும். உடல் வலி உடைந்து போய் ஒரு சிலிர்க்கக்கூடிய ஒரு கட்டம் இந்த கட்டத்திலே உண்டு. அதாவது மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவனை மந்திரத்தை விட்டு விலக்குன உடனே உடம்பு ஒரு அதிர்ச்சியோடு அப்படி உசாரானும் தூக்கத்திலிருந்து படிச்சுன்னு எந்திரிச்சது போல் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் 2/8/2026க்குள்ள நிச்சயமாக அந்த மன வியாதி விலகும், உடல் குணமாகும், மூளை மிக பிரகாசமாக விளங்கும். அதன் காரணமாக உங்களுடைய சுகம் தடைபட்டு போயிருந்த, விடைபெற்று போயிருந்த, மறைத்து வைக்கப்பட்டு விட்ட அந்த காம சுகங்களை மீண்டும் பெறக்கூடிய அதி உன்னதமான காலகட்டமாக விளங்கும். இதனால் கணவன் மனைவி பிணக்குகள் விலகி குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். சந்தோஷ சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக விளங்கப் போகின்றீர்கள். அப்போ இது வெற்றி பெற்று விட்டால் உத்தியோகத்தில் சிறப்படைவீர்கள், உத்தியோகத்தில் நல்ல மரியாதை பெறுவீர்கள், உத்தியோகத்தில் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும், வியாபாரத்தை ஒழுங்காக பார்ப்பீங்க, ஒழுங்காக பார்ப்பதன் மூலமாக தனவரவுகள் பெருகும், தொழில் முன்னேற்றம் அடையும், பல திசைகளுக்கும் சென்று வந்து வருமானத்தை பெருக்குவீர்கள், பெண் நண்பர்கள் கூட்டம் பெருகும். 3/8க்குடைய சுக்கிரன் கேதுவோடு 6ஆம் இடத்திலே அமர்ந்த காரணத்தினாலே கன்னிப்பெண் சுகம் கிடைக்கும். உங்களுக்குத்தான். மற்றவாளுக்கெல்லாம் வயது மூத்த, அது கணவனை இழந்த, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தேன். உங்களை பொறுத்தமட்டில் ஏற்கனவே இருந்து வந்த கணவன் மனைவி பிரிவினை மீண்டும் ஒன்று சேரும், சரச சல்லாபங்கள் கூடும், வாழ்க்கையிலே சுகம் அடைவீர்கள். புதிதாக வரன் தேடுகின்றவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும், அருமையான வரன் கிடைக்கப் பெறுவீர்கள். காலம் தாழ்த்தாமல் உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். அதே போல ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன் துறைகள் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். கடன் பிரச்சனைகள் தீரும், மன நோய்கள் தீரும், மன வலிமை பெறுவீர்கள். அதே போல ஆரோக்கியம் பெறுவீர்கள். வழக்கு தள்ளுபடியாகும், வெற்றி உண்டாகும், மறைந்த மர்மங்கள் விலகும். மர்ம முடிச்சுக்கள் விலகுவதனால் மனம் தூய்மையடையும், வெற்றியடையும். முருக தியானம் வெற்றியை கொடுக்கும். அந்த அளவுக்கு மீனம் ஜென்மச்சனியாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் கேது இணைவு மகா யோகத்தை உங்களுக்கு நிச்சயமாக வழங்கும். நன்றி, வணக்கம்.